ஓம் பிரம்மபுத்திராய நமக, ஓம் மிருத்யும் ஜெயாய நமக, ஓம் காலாகாலாய நமக, இதெல்லாம் இயேசுவை குறிக்கிறது. அந்த சிவபெருமான் யார் தெரியுமா? இயேசுநாதர் தான் அந்த சிவம். இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் சுற்றுது. அப்புறம் ஓம் பூர் புவஸ்வகா தத்ச விதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு இதெல்லாம் காயத்ரி மந்திரம். இது யாரை பற்றி சொல்கிறது தெரியுமா? என் ஏசப்பாவை பற்றி சொல்கிறது. இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு உங்கள் வீட்டில் கல்யாணம் வந்தால் சாதி பார்க்காம கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்டு பாருங்களேன். அது எப்படி முடியும் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ எதுக்கு நீ இந்துக்களை ஏமாத்துற? அவன் இந்துவாகவே இருந்துட்டு போட்டுமே. ஒரு சிறைச்சாலையிலிருந்து மக்களை வேறொரு சிறைச்சாலைக்கு நீ எதுக்கு மாற்ற போகிற? சி, ஐ எம் நாட் அகென்ஸ்ட் இவாஞ்சலிசம். நீங்கள் ஒரு இந்து அல்லது ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னாக்கா நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கிரைஸ்ட்டுக்கிட்ட வரணுங்கிற ஒரு வேகமும் ஒரு ஆதங்கமும் என் மனசுக்குள்ளே எப்போவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐ வாஸ் an atheist when I accepted Christ as my personal savior. நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லைக் யூ, நீங்கள் ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, நான் ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்திருந்தேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று ஃபாதர் சொல்லும்போது உம்மோடும் இருப்பாராக நான் சொல்லியிருந்தேன். நான் இப்படி தான் ஒழுங்காக இருந்தால் உம்மோடும் இருப்பாரா? ஒழுங்காக இருந்தால் உம்மோடும் இருப்பாராக. ஆமாம். ஒரு பாஸ்டர் இந்த ஊரில் உள்ள இதே மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபையினுடைய பாஸ்டர் 3000 கோடி ரூபாயை வேர்ல்டு பேங்கில் போட்டிருக்காரு. வெரி வெரி ரிலையபிள் பர்சன் என்கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன். 3000 கோடி ரூபாயை வேர்ல்டு பேங்கில் போட்டிருக்கிறார். அதை சொன்ன ஊழியக்காருடைய பேர் நான் சொல்ல விரும்பலை. பட் இஸ் அ வெரி ரிலையபிள் பர்சன். ஹி வில் நெவர் சே. இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்காக எல்லாம் பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவர் ரொம்ப வெக்ஸாகி இதிலெல்லாம் நானும் இன்வால்வ்டாக இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3000 கோடி ரூபா அங்கே டெபாசிட் பண்ணும்போது கூட நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே சர்ச்சினுடைய வாசலில் பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் கிறிஸ்தவமானால் எப்படி கஞ்சா ஒரு போதை, அந்த போதைப் பொருளை விற்பவர்கள் சீக்கிரம் பணக்காராயிடுறாங்க. எப்படி மது ஒரு போதை, அதை விற்பவர்கள் சீக்கிரம் பணக்காராயிடுறாங்க. அதே மாதிரி மதம் கிறிஸ்தவம் ஒரு போதை, அதை வித்துட்டு டக்குன்னு பணக்காராயிடுறாங்களா? கிட்டத்தட்ட ஆன்மீகத்தை ஒரு போதைப் பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா அவரும் பாஸ்டர், இந்த பையனுடைய அப்பா அவரும் பாஸ்டர். இந்த பையனுடைய அப்பா இந்த பொண்ணுக்கு அப்பா கிட்ட, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், உங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்கலான்னு பார்க்குறோம்னுட்டாக்கா உடனே இந்த பொண்ணுடைய அப்பா சொல்வார், நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி, என்கிட்ட நீ பொண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி அசிங்கமாக கேவலமாக கிறிஸ்தவம் பிரிந்து கிடக்கிறது. ஆனால் பாஸ்டரே பெரிய அளவில் வரதட்சணை வாங்குறான்ற மாதிரி சொல்கிறீங்க. கொடுமையிலும் பெரிய கொடுமை. அதில் பாருங்கள், ஒரு பொண்ணு வரதட்சணை ஒரு பொண்ணுகிட்டேருந்து ஒரு பையன் வரதட்சணை வாங்குறான். அதில் தசமபாகத்தை வாங்குறதுக்காக வேண்டி ஒரு பாஸ்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. இதில் 10ல் 1 எனக்கு வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எப்படிப்பட்ட வியாபாரிகள் தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆன்மீக முதிர்ச்சியானவராக இருந்தாலும் சரி தான், கல்யாணம்னு ஒன்று வரும் பொழுது அவர் கண்டிப்பாக சாதி பார்ப்பார். தாழ்த்தப்பட்டவன் கொடுக்கின்ற காணிக்கையை வக்கணையாக வாங்கி வாயில் போடுவார். ஆனால் அவன் வீட்டில் பொண்ணு கொடுக்கவும் மாட்டார், பொண்ணு எடுக்கவும் மாட்டார். அவர்கள் தான் நாடார்கள். யார் வந்தாலும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பக்கம் கத்துறாங்க, தொண்டை கிளியிற மாதிரி கத்துறாங்க, நீங்கள் வாருங்கள் இயேசு விடுவிக்கிறார் ஹல்லேலூயா அப்படின்றாங்க. ஆனால் உள்ளே வந்தால் ஏழு நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இது மனநோய் பிடிச்ச சிஸ்டம் மாதிரி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு சொன்னால் நம்பாதவன் என்ன பிச்சை எடுக்கிறானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ நீண்ட ஆயுசோடு இருப்பாயின்னு சொல்கிறோமே. நான் கேட்குறேன், கர்த்தரை தொழுதால் நீண்ட ஆயுசோடு இருப்பாய் என்று கலைஞர் கருணாநிதியிடம் சொல்லியிருக்க முடியுமா? அவர் கர்த்தரே நீண்ட ஆயுசோடு இல்லையே. ஆமாம், அவரே 33 வயசில் அவரே கொண்டுட்டாங்களே. ஒருத்தன் சொல்கிறான், சார் உங்கள் கடவுளே போட்டு சொல்லிட்டாங்கோ, உங்களையெல்லாம் விடுவாங்களா, மண்டை பத்திரம் சார் அப்படின்னா ஒருத்தன். அப்போது அது என்னென்னா, அவ்வளோ தூரத்துக்கு கிறிஸ்டியானிட்டியை புரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக நான் பிராமின்ஸ் கிட்ட போகும்போது ஒரு பிராமணர் என்கிட்ட கேட்குறாரு, சார் நான் பிள்ளையாரையும் பெருமாளையும் கும்பிடுறேன், பிள்ளையாரையும் பெருமாளையும் கும்பிடக்கூடிய எங்ககிட்ட இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு வாழ்வியல் சிறப்பு இயேசுநாதரை கும்பிடக்கூடிய உங்கள்கிட்ட தான் சார் இருக்குதுன்ற மாதிரி எதனா ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் சார். நான் இப்போ எங்கள் ஃபேமிலியாக கிறிஸ்டியனாக மாறிடுறேன் சார். எதை சொல்கிறதுக்கு என்கிட்ட இருக்குது? ஒரு பாயிண்ட்டு கூட கிடையாது சார். நீங்கள் ஜாதி வரி பிடித்தவர்கள், நாங்கள் ஜாதி உணர்வற்றவர்கள் சொல்ல முடியுமா? என்ன இருக்குதே? பெரிய பெரிய பாஸ்டர்ஸை ஜாதி பார்க்குறாங்களே, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் தலைவர்களே ஜாதி பார்க்குறாங்களே, பாட்டு பாடுறாங்க, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அப்படின்னு சிஎஸ்ஐ சர்ச்சில் பாட்டு பாடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை உள்கிரகித்திருப்பார்களானால் தங்களுக்கு என்று எதையும் சேர்த்து வைக்க மாட்டார்கள். அதை இது நம்ம இன்னொன்று இதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க, ஊழியக்காரங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவருடைய கலெக்ஷன் அதில் இருக்குது, அவருடைய கட்டிங் அதில் இருக்குது இல்லையா? அதனால் யார்ட்டையும் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அதாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்னும் ஒற்றை கொள்கையில் மொத்த பைபிளும் அடங்கி இருக்குது. தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிப்பவர்கள் பிறரை கீழ்சாதி என்று எப்படி புறக்கணிக்க முடியும்? ஒரு பெண்ணை காம கண்ணோடு வேடிக்கை பார்த்தால் அவரோடு விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று வேதாகமம் சொல்கிறது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது அவரோடு விபச்சாரம் செய்வதற்கு சமமானால் ஒருவனை கீழ் ஜாதி என்று இழிவுபடுத்துவது அவனை கொலை செய்வதற்கு சமமல்லவா? வறுமையாவது ஒரு நாள் ஒழிச்சிடலாம். இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வறுமையை ஒழிச்சிடலாம். படிப்பறிவு இல்லாமல் படிப்பு வந்துடலாம்.
பதவி இல்லாமை அவன் ஒரு பதவிக்கு வந்துடலாம். எதை சாதிக்க முடியுமோ அதை வச்சு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் கூட ஓரளவுக்கு சகிக்கலாம். ஆனால் ஜாதி, ஒரு நாடாரு பிராமினா மாற முடியுமா? சத்தியமாக முடியாதுல்ல. அப்படின்னா அதை ஒழிச்சு கட்டி ஆகணும். சாரி, இன்னொரு புரியாத பாஷை கக்கரபரபரலாம் பேசுகிறாங்களே, அது உண்மையிலேயே பாஷாவா இல்லை ஹிஸ்டீரியா மாதிரி ஒரு மனநிலையா? அது இட்ஸ் நாட் ஹிஸ்டீரியா. வணக்கம் பாஸ்டர். வணக்கம். அகஸ்டியன் எப்படி அகத்தியராக மாறினார்? நான் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பிரிவாகிய கத்தோலிக்கத்தினுள்ள அங்கமாக இருந்தவன். அப்போது அந்த குடும்பத்தில் நான் பிறந்ததுனால எனக்கு வந்து ஒரு செயின்ட்டுடைய பேர் வைக்கணும் அப்படின்னு அகஸ்டின் என்று எங்கள் வீட்டில் பேர் வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த இறை அழைப்பு தூண்டுதல் பெற்று இந்த இறைப்பணிக்கு வந்த சமயத்தில் இந்தியாவினுடைய மெஜாரிட்டி மக்களுக்கு வந்து இந்த கிரைஸ்டுடைய கன்சர்ன், கிரைஸ்டுடைய டீச்சிங்ஸ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணும்போது, இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, வெல் மை நேம் இஸ் அகஸ்டின் அப்படின்னு அப்படி பேச ஆரம்பித்த அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரே என்னுடைய கொள்கையை சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது. நான் வந்து அப்போது அவங்க அந்த அகஸ்டினுங்கிற பேரை கேட்ட உடனேயே, அதாவது ஒரு இங்கிலீஷ் பேரை கேட்ட உடனே எனக்கு பேசுவதற்கு நீ தகுதி இல்லாத ஆள் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறத நான் உணர்ந்தேன். இது ஒரு காரணம். நான் அகஸ்டினுங்கிறதுலேருந்து அகத்தியனுக்கு மாறதுக்கு ஒரு காரணம் அது. இன்னொன்று, ஒரு ஆள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் கிறிஸ்டியானிட்டிக்கு நான் வந்தால், கிறிஸ்தவத்துக்கு நான் வந்தால் நான் தமிழில் பெயர் வைக்கின்ற உரிமையை இழந்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இருக்கிறாரு, மோகன் இருக்கிறாரு, மோகன் ஸ்ரீ லாசரஸில் வந்து அது மோகன் அந்த பழைய பேர் இருக்க தான் செய்யுது. சுந்தரம் பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், மிகப்பெரிய பாஸ்டர் மெட்ராஸில். பிரபுதாஸ்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். இவங்க எல்லாம் தமிழில் தான் பேர் வச்சுருந்தாங்க, சான்ஸ்கிரிட்டில் பேர் வச்சுருந்துருக்குறாங்க. பிரபுங்கிற பேரும் சான்ஸ்கிரிட்டு, தாஸுங்கிற பேரும் சான்ஸ்கிரிட்டு, தமிழ் கூட கிடையாது, சான்ஸ்கிரிட்லேயே பேர் வச்சுருந்தாங்க. அவங்க மொழி ஒரு பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் கிறிஸ்தவம் வந்து ஒரு ஹீப்ரூ ரிலீஜன் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய இந்து மதம் அல்லது இந்த சைவம், வைணவம் இதெல்லாம் வந்து தமிழை மையமாக வைத்தோ அல்லது ஒரு சான்ஸ்கிரிட்டை மையமாக வைத்தோ உள்ள மதங்கள் என்று சொல்லப்படலாம். ஆனால் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தவரையில் எல்லா மதத்து மக்களுக்கும், எல்லா மொழி பேசும் மக்களுக்கும், எல்லா கலாச்சார மக்கள், அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிடட்டும், என்ன ட்ரெஸ்ஸு உடுக்கட்டும், கிறிஸ்துவ உலகத்துக்கு சொல்ல வந்த செய்தி வந்து மனமாற்றம். மனமாற்றம் அப்படின்னா மிருகமாக இருக்கிறவனா மனுஷனாக மாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய முழு முதல் நோக்கம். அதில் வந்து நீங்கள் தமிழில் பேர் வைக்கிறதோ சான்ஸ்கிரிட்டில் பேர் வைக்கிறதோ எதுக்கும் தடை கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் பேர் நீங்கள் தமிழில் வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்களேன். அங்கே தான் நான் வந்து தீர்மானித்தேன், இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டுமானால் நான் வந்து ஒரு தமிழ் பேர் வைக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ தமிழில் பேர் வைக்கணும்னா எந்த பேர் வைக்கலாம்னு சொல்லும்போது அகஸ்டின், அதை தமிழ் படுத்தினா அகத்தியன் அப்படி வருன்ற மாதிரி நினச்சி நான் அகத்தியன் வச்சேன். அது அப்படியே ஹிட் ஆயிடுச்சு. இன்னொரு, அதாவது மத போதகர், உங்களை மாதிரி மத போதகர்கள்ட்ட வைக்கப்படுற மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து மாற்று கடவுளைகளை, மாற்று மதத்தை, மாற்று மதத்தின் கடவுளை வந்து பிசாசு, பேய், அது பேய் இருக்கிற இடம், கோயிலை பார்த்தா பேய் இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி மற்ற மதத்தினரை புண்படுத்துகிறாங்க. உன் கடவுளை நீ கும்பிட்டுக்கோ, எதுக்கு என் கடவுளை நீ பிசாசு பேயின்னு சொல்கிற அப்படின்ற ஒரு, ஏன் அப்படி சொல்லணும்? ஆக்சுவலாக இது இவங்க மாற்று மத கடவுள், கிறிஸ்தவ கடவுள், இஸ்லாமிய கடவுள், இந்து கடவுள் அப்படின்னு கடவுள்கள் அப்படின்றதே கூட கிடையாது. அக்கார்டிங் டு பைபிள் வந்து கடவுள். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுளை முழுமையாக புரிந்து சொல்ல வந்த ஒரு மிக முக்கியமான பர்சனாலிட்டி ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் அந்த கடவுளை முழுமையாக தெரிந்து வைத்திருந்தார். அப்போ அவருடைய பாதையை விட்டு மாற்று பாதையில் செல்லக்கூடியது வந்து உண்மையான கடவுளிடமிருந்து மாற்று பாதையில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க என்ற மாதிரிப்பட்ட ஒரு புரிதல் இருக்கிறதுனால மாற்று மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வழிபடுவதே தவறான கடவுள் அப்படின்ற மாதிரி இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரையில் வேறு கடவுள்கள்ங்கிற வார்த்தையே தவறான ஆன்மீகம் ஒன்று வேணால் சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இல்லை இவ்வளோ டீசெண்டாக சொல்கிறது இல்லையே, பேய் இருக்கிற இடம் பிசாசு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதாவதுங்க ஐயா, ஒரு ஆளை வந்து கெட்ட வார்த்தை ஒரு ஆள் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவரை கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னா அவனுக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவர் ஒரு சக கிறிஸ்தவரையோ அல்லது யாரை வேணாலுமே சரி, ஒரு எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கெட்ட வார்த்தையால் திட்டுறாரு அப்படின்னா அவருக்குள்ள சாத்தான், பிசாசு இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
கல்லுக்குள்ளே பிசாசு இருக்குது, அந்த மண்ணுக்குள்ளே இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது அப்படி சொல்கிறத விடவும் மனசுக்குள்ளே இருக்கிறதா மிக ஆபத்தானது. அப்போ அப்படி சொல்கிற ஒரு மனசில் அந்த அவர் சொல்கிற பாஸ்டர் மனசில் பிசாசு இருக்குது. தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. நீங்கள் வாய்க்கு உள்ளே போகிறதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வர்றதான் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஒரு இடத்துல பைபிளில். தன் சகோதரனை மூடன் என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது, மத்தேயு 5:22. அப்படியானால் தன் சகோதரனை கீழ் சாதி என்று இழிவுபடுத்துகிறவன் எங்கே போவதற்கு தகுதியானவன் நான் அடிக்கடி கேள்வி கேட்கறது உண்டு. ஏன் நீ மற்ற கடவுளை பிசாசுன்ற அதற்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற வர்த்தகம் என்ன? அதுதான் என்னுடைய இல்லை. அதாவது நான் சொல்கிறது தான் ஒரிஜினலு, மீதி எதுவுமே ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல விரும்புகிறாரானால் அது ஏன் ஒரிஜினல் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இப்போது ஒரு 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 ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்டினுடைய ஒரிஜினல் ப்ராடக்ட் இதுதாங்க, மீதி எல்லாம் ஃப்ராடுலண்டு, அது எல்லாம் டூப்ளிகேட்டுங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா அதை சொல்வதற்கு உரிமை அவருக்கு இருக்கலாம். நான் சொல்கிறது தான் உண்மையான கடவுள், மீதி எதுவும் கடவுளே கிடையாதுங்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கலாம். ஆனால் பப்ளிக்கில் அதை அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். நான் கும்பிட்றது தான் ஒரிஜினல் கடவுள் அப்படின்னா ஒரிஜினல் கடவுளை கும்பிடக்கூடிய உனக்கும் டூப்ளிகேட் கடவுளை கும்பிடக்கூடிய அடுத்தவனுக்கும் வாழ்க்கைன்னு வரும்பொழுது என்ன வித்தியாசம் வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அல்லவா? அந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்தாகணும் இல்லையா? இப்போ நான் ஒரிஜினல் கடவுளை நான் கும்பிட ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நான் உண்மை பேச ஆரம்பித்தேன், நான் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பித்தேன். உண்மை கடவுளை கும்பிட ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நான் எந்த மனுஷனை பார்த்தாலும் இறைவனுடைய சாயலை நான் அவரில் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆமாம் இல்லை, நம்முடைய மதத்தில் அப்படி கிடையாது, மேபி நம்ம பண்ணக்கூடிய ஆன்மீகம் தவறான ஆன்மீகமாக இருக்குமோ, நம்ம யாரோ ஒரு ஆளை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோமோ, இது தப்பான கடவுளாக இருக்குமோ அப்படின்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னுடைய பொருளை இதுதாங்க ஒரிஜினல் பொருள், இதுதான் யதார்த்தமானதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருந்தாலும் நிரூபிக்க தவறி விட்டதுனால தான் இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது. பைபிளில் இயேசுநாதர் யார் அப்படி ஒரு கேள்வி கேட்டால் 1 யோவான் 4:20 வசனத்தில் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று ஒரு பைபிளில் வசனம் இருக்குது. அதை நீங்கள் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணால் இவரே உண்மையான கடவுளும் முடிவில்லா வாழ்வுமாக இருக்கிறார் அப்படின்னு கேத்தலிக் டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்ற வசனம் பைபிளில் இருக்கிறதுனாலையா கூட இருக்கலாம். இவங்க மற்றது எல்லாத்தையுமே தப்பான கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை, தப்பான கடவுள்னு சொன்னால் பரவாயில்ல, அதை பேய், அது சாத்தான் அப்படின்னும் போது தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அடுத்த பிறர் வணங்குவதை பிசாசு அப்படின்னு நாம் சொல்லி இங்கே எதுவும் சாதிக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்படி எதுவும் சாதிக்கவும் இல்லை. நீ கும்புறது உண்மையான கடவுளுங்கிறத நிரூபிக்கணும். எங்கள் அம்மா தான் அம்மா, என் அம்மாவை நான் புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக என் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய அம்மாவை நான் இகழ வேண்டிய தேவையில்லை. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். கிறித்துவத்தில் பல உங்களுடைய போதனைகளுக்கு பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி ஊழியம் அப்படின்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வர்த்தகமாக மாறிடுச்சு. அது ஊழியம்னாலே சேவை, அது பலனை எதிர்பார்க்காம தொண்டு மட்டும்தான். அன்றைக்கி நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், ஜீசஸ் கிரைஸ்ட் கதவை தட்டிட்டு நிற்கிற மாதிரி. நான் கழுதையில் நீ எப்படி ஆடி கார் வாங்கினேன் அப்படின்ட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, ஆடி காரு, மிகப்பெரிய சொத்துக்கள், எப்படி ஒரு ஊழியம் செய்கிறவர்களால் இப்படி பணம் சம்பாதிக்க முடியுது? அதாவதுங்க, எதுக்காக கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று எதற்காக இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறது, கிறிஸ்டியன் டீச்சிங் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, மோஸ்ட்லி நேற்றுக்கு கூட என்கிட்ட ஒரு ஆள் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசும்போது பரலோகத்தை பற்றி மட்டுமே தான் நம்ம ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பூலோகத்தில் நம்ம ராஜா மாதிரி இருக்கணும், அதை பற்றி எந்த ஊழியக்காரனும் பேசுகிறது கிடையாது, கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், நீ ராஜா மாதிரி இரு, பட் அடுத்தவனுடைய பணத்தில் கிடையாது, நீ சம்பாதிச்சிருக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, உன்னை பணக்காரனை மாற்றுறதுக்கு இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு இப்படியெல்லாம் டீச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருப்பதற்காக இயேசு தேவை கிடையாது. ஒரு மனுஷன் பணக்காரனாக இருப்பதற்கு இயேசு தேவை கிடையாது. ஒரு மனுஷன் குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்கிறதுக்கு இயேசு தேவை கிடையாது. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அப்படின்னு இஸ்ரவேலுக்கு கடவுள் சொல்லியிருக்கிறார். ஏதோ கடவுளை கும்பிடாதவங்க எல்லாம் மலட்டு. ஆனால் போதகர்கள் நீங்கள் அள்ளி கொடுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கடவுள் நிறைய செய்வார், முதல்ல நிறைய கொடுங்கள் அப்படின்னு தானே அவங்க பிரசங்கமே மெயினாக பொருளை வத்திய தானே இப்போ இருக்குது. இல்லை பிரதர், கொடுக்க சொல்கிறது தப்பு கிடையாது, கொடுக்கறதுக்கு உற்சாகப்படுத்துறது தப்பு கிடையாது. அந்த கொடுக்கப்பட்ட காசை வச்சு, நீங்கள் வாங்கின காசை வச்சு இயேசுநாதர் என்ன பண்ண சொன்னாரோ அதை நீங்கள் பண்ணணும். இல்லை அப்படி பண்ணியிருப்பீர்களானால் உங்களுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்காது, உங்களுக்கு நிச்சயமாக ஆடி கார் இருக்காது, நீங்கள் சாதாரண கார்லேயே கூட போகலாம் அப்படின்னு நீங்கள் தீர்மானிப்பீங்க. நீங்கள் என்னன்னாக்கா,
அந்த வரக்கூடிய விசுவாசிகள் அதை பின்பற்றக்கூடிய அந்த அட்ஹரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் ஒரு பணத்தாசை பிடிச்சவங்களா மாற்றி விட்டு எப்படி பணத்தாசை எப்படின்னா, நீ 10 ரூபா கொடுத்தேன்னா கடவுள் உனக்கு 100 ரூபா கொடுப்பாரு, நீ எனக்கு 100 ரூபா கொடுத்தேன்னா கடவுள் உனக்கு 1000 ரூபா கொடுப்பாரு, அப்படி சொல்லி கடவுள் என்ன வட்டி கிடையாது அப்படி இல்லை, அப்படி சொல்லி அவங்கள கொடுக்க வச்சு இவர் வாங்கி பாக்கெட்டில் போட்டு அப்புறம் வந்து அதில் மேபி அவன் உழைக்கிறான், சம்பாதிக்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுங்க, அப்படி சொல்கிறது தப்பே கிடையாது. நீ ஆனால் அந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ணினீங்க? இன்றைக்கி ஒரு பாஸ்டர் இந்த ஊரில் உள்ள இதே மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபையினுடைய பாஸ்டர் 3000 கோடி ரூபாயை வேர்ல்டு பேங்கில் போட்டிருக்காரு. வெரி வெரி ரிலையபிள் பர்சன் என்கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன். 3000 கோடி ரூபாயை வேர்ல்டு பேங்கில் போட்டிருக்கிறார். அதை சொன்ன ஊழியக்காருடைய பேரை நான் சொல்ல விரும்பல, பட் இஸ் அ வெரி ரிலையபிள் பர்சன். ஹி வில் நெவர் சே, இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்காக எல்லாம் பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவர் ரொம்ப வெக்ஸாகி இதிலெல்லாம் நானும் இன்வால்வ்டாக இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3000 கோடி ரூபா அங்கே டெபாசிட் பண்ணும்போது கூட நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சர்ச்சினுடைய வாசலில் பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் கிறிஸ்தவமானால் எப்படி கஞ்சா ஒரு போதை, அந்த போதைப் பொருளை விற்பவர்கள் வந்து சீக்கிரம் பணக்காராயிடுறாங்க. எப்படி மது ஒரு போதை, அதை விற்பவர்கள் சீக்கிரம் பணக்காராயிடுறாங்க. அதே மாதிரி மதம் கிறிஸ்துவம் ஒரு போதை, அதை வித்துட்டு டக்குன்னு பணக்காராயிடுறாங்களா? கிட்டத்தட்ட ஆன்மீகத்தை ஒரு போதைப் பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னுடைய பார்வையில் ஆன்மீகம் வெளியேறப்பட்டது. அதாவது தனக்கென்று உங்களுடைய பார்வை லேட்டாக வரும், நம்ம பொதுவாக பேசிட்டு ஓகே. ஆமாம், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கெட்ட ஒரு பேட்டர்னில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அது தவறு தானே? நிச்சயமாக மிகப்பெரிய தவறு. அவங்களுக்கு நரகம் உண்டா? இல்லை, அது இல்லை, நான் யார் பரலோகத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு டிசைட். தட்ஸ் வாட் த பைபிள் சைஸ். ஆக்சுவலி நம்ம யாரையும் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. பணத்தாசை காட்டி பால் பவுடர் கொடுத்து, கோதுமை மாவு கொடுத்து, கார்ன்ஃப்ளவர் கொடுத்து கிறித்துவத்துக்கு வந்து அழைச்சிக்கிறாங்க. இது வந்து இந்து நாட்டை வந்து கிறித்துவமயமாக்குறதுக்கு ஒரு பெரிய வெளிநாட்டு சதியே நடக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் வந்து தமிழ் பெயரையும் இந்து பெயரையும் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸாக வாழ்கிறாங்க, இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது உங்களை வந்து நீங்கள் நம்ம முதல்ல பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. மேபி கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க. இப்போ நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கொஞ்சம் கோதுமை மாவு 2 மூட்டை கோதுமை மாவும் 1 மூட்டை அரிசியும் நெல் எல்லாம் கொடுத்து மேபி ஒரு ஆட்டோ, ஒரு பைக்கு எல்லாம் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து கிறிஸ்டினா மாறுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என் பின்னாடி வருவீங்களா? நான் வரமாட்டேன். ஏங்க, ஒரு 7 லட்சம் ரூபாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா வருவீங்களா? ஒரு 35 லட்ச ரூபாவுக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தா வருவீங்களா? இல்லை, நான் அதே நேரம் அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் பசியோடு இருக்கவங்களுக்கு நீ வா சாப்பாடு தரேன், நீ இந்த கடவுளை கும்பிடு, வெளியில் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு கும்பிடு அப்படின் போது அவன் செய்வான் இல்லையா? நான் அதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். நீங்கள் ஒரு கொள்கையாளராக இருக்கிறதுனால, அந்த கொள்கையில் பிடிப்பாக இருக்கிறதுனால கோடிக்கணக்கான பணம் கொடுத்தா கூட அந்த கொள்கையை விட்டு நீங்கள் வரமாட்டீங்க. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு கொள்கையும் கிடையாது. இந்த மண்ணினுடைய மக்களுக்கு இந்துத்துவா இன்னைக்கு அக்கறைப்படுறாங்களே, இந்துத்துவாக்காரங்க பயங்கர என் நாடு, இது சொந்த நாடு, இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு இவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். அங்கே உள்ள மக்கள் வந்து இது இந்துத்துவ ரொம்ப ரொம்ப வேகமாக வெறியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒருத்தன் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினிலே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரிட்டால்னு ஏதோ சினிமா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகைக்கு பக்கத்தில் தான் ஓலை குடிசையும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஓலை குடிசைக்காரனுக்கு இந்த மாளிகைக்காரனுக்கு ஏதாவது பயன் உண்டான்னு கேட்டால் இல்லை. 2 பேரும் இந்து தான். அவன் பேர் வந்து தினேஷ், இவன் கீழே உள்ளவன் பேர் ராமசாமி. இந்த 2 பேருமே இந்துஸ் தான். ஆனால் ஒரு பணக்கார ஹிந்துவால் ஒரு ஏழை இந்துவுக்கு எந்த பயனும் கிடையாது. 1. 2வது, அவன் படித்த சாஸ்திரம் இவனுக்கு இன்னும் வந்து சேரலை. அவன் ஏதோ பயங்கரமாக அவன் மந்திரங்கள்லாம் சொல்கிறான், ஆனால் அந்த மந்திரங்கள் ஒன்றும் இவனுக்கு வந்து சேரலை. அப்போ ஒன்றுமே தெரியாத, தனக்குன்னு ஒரு கொள்கை கூட இல்லாத, தனக்குன்னு ஆன்மீகமாக பூஜ்யமாக இருக்கக்கூடிய, ஃபைனான்ஷியலாக ஜீரோவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு எவனாவது ஒருத்தன் ஒரு கஞ்சி தண்ணியை ஊற்றி, நான் உனக்கு கஞ்சி தண்ணி ஊற்றுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உனக்கு கஞ்சி தண்ணி ஊற்றுறதுக்கு காரணம் எனக்குள்ள அன்பு இருக்கிறதுனால, அந்த அன்பை எனக்குள்ள வச்ச ஏசுநாதரை நீ ஃபாலோ பண்ணு, நீயும் 4 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய வடிவத்துக்கு கடவுள் என்னை உயர்த்துவார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னாக்கா தப்பே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போகிறது,
ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், அது வந்து இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தொடர்ச்சியாக அவருக்கு வந்து உங்களுக்கு குணமாயிடும்னு ப்ரீச் பண்ண வருது. அதான் ஹாஸ்பிட்டலோட மருத்துவத்தினால அவர் குணமாயிடுறாரு. ஆனால் அவர் எப்படி நம்புறாருன்னா, இந்த பாஸ்டர் டெய்லி வந்து நம்மளுக்கு ப்ரே பண்ணதுனால நான் குணமாயிட்டேன், உடனே வந்து அடுத்தது சர்ச்சுக்கு வந்து காணிக்க கொடுத்துரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கடவுளால் அற்புதங்களை நடப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஐ எம் எ பிலீவர் ஆஃப் காட். நான் திக்குவாய் உள்ளவனாக இருந்தேன் ஒரு காலத்தில். நானும் என் தங்கச்சியும் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருந்த 2-3 வருஷங்கள் இருந்துச்சு. ஒரே கிளாஸில் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தா காலையில் வாத்தியார் மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்கிறதையெல்லாம் காலையில் என் தங்கச்சிக்கிட்ட நான் மனப்பாடமாக சொல்லுவேன், தங்கச்சி எனக்கு மனப்பாடமாக சொல்லும். கரெக்டாக சொல்லிட்டு அப்படி மனப்பாடமாக சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்து வாத்தியார் என் கிட்ட வந்தோன்னு அந்த டென்ஷனும் நாக்கு திக்கும். வந்து அழகு என்பது என்ன அப்படின்னாக்கா அந்த அந்த பயங்கரமான திக்கும் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலி ஐ வாஸ் சஃபரிங் ஸோ மச் பை ஸ்டாமரிங் ப்ராப்ளம். ஆக்சுவலி அப்படிப்பட்ட அந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளத்தில் இருக்கும் பொழுது தான் ஒரு பாதிரியார் வந்து எங்களுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணி என்னுடைய தகப்பனாருக்கு வந்து ஒரு நோய், எனக்கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்தும் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கிடச்சிது. we cannot simply deny that there is no supernatural powerன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு நான் டினை பண்ண முடியாது. என்னுடைய அனுபவம் அப்படி இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ இன்றைக்கி ஃப்ளூயண்ட்டாக நான் வந்து ஒரு திக்குவாய்க்காரனாக இருந்தேங்கிறதுக்கு அடையாளமே இல்லாத அளவில் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் திக்குவாய்க்காரனாக இருந்தேன் என்பதற்கு ஒரு தெளிவான ஆதாரம் என் தங்கச்சி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறா. பெருங்குடியில், மெட்ராஸ் பெருங்குடியில் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க ஷீ நோஸ் வெரி வெல் ஹவு மச் ஐ சஃபர்ட் அண்ட் ஹவு காட் டெலிவர்ட் மீ. ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒரு நான் தான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தப்பு கிடையாது. ஏன் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அவன் கொடுக்கல, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுது. ஏன் உனக்கு தோணுச்சுது அப்படின்னு கேட்டாக்கா, மேபி பிகாஸ் ஐ ஃபாலோ கிரைஸ்ட். நான் உன்னை நேசிப்பது போல் நீ பிறரை நேசி அப்படின்ற ஒரு கொள்கையை நான் பைபிளில் வாசிக்கிறேன். அதனால் நீ பட்டினி கிடக்கிறது எனக்கு சகிக்காதனால அதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ நானும் அந்த காடை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருது. அவனாக ஃபாலோ பண்ணுறேன். இது தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது பிரதர். ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஆர்ஃபனேஜ் ஆரம்பிங்க, பட் யாரையும் மதமாத்தம் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிங்க, யாரையும் மதமாத்தம் பண்ணாதீங்க. அவன் உங்கள் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு உங்கள் சர்ச்சுக்கு வரட்டுமான்னு கேட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்காதீங்க, நீங்கள் இந்துவாகவே இரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், அவன் இந்துவாகவே இருக்க சொல்கிறது வந்து எதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அவனை நீங்கள் நேசிக்க போகிறீங்களா? உன் வீட்டு வாசலில் வந்தவன் அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அவன் திரும்பவும் அனாதையாக கிடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று இந்தியாவுக்குள்ளே வந்ததுனால தான் இவ்வளவாவது ஓரளவுக்கு எஜுகேஷனில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வந்திருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை. இது மறுக்க முடியாத உண்மை. ஸ்கூல் இவ்வளோ 1000 ஸ்கூல் இந்தியா முழுக்க வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த பிஜேபிக்காரங்க உருவாக்குன ஸ்கூலா? எதுவும் கிடையாது பிரதர். இன்றைக்கி இந்துத்துவா பற்றி வாய்களையே பேசுகிறவங்க எல்லாம் அன்னைக்கு எங்கே போயிருந்தாங்க? இன்றைக்கி வந்து அந்த வித்யாலயா இந்த வித்யாலயம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன? அது நல்ல பிஸ்னஸாக கிறிஸ்தவர்கள் மாற்றி விட்டார்கள். அது பிஸ்னஸ்ன்னு கண்டுபிடிச்சி இந்துக்கள் கவுண்டர் மிஷினரி தானே அது. கவுண்டர் மிஷினரி. நீ வந்து ஸ்கூல் நடத்தி என்னுடைய குழந்தைகளை வந்து கன்வெர்ட் பண்ணிடுற, அதுக்கு பதிலாக அதே மாதிரி நான் ஸ்கூல் நடத்தி என் குழந்தைகளாகவே வளர்க்குறேன் அப்படின்னு கவுண்டர் மிஷினரி தானே இந்த மிஷின். அதை நான் தவறு என்று சொல்லவே இல்லை. இப்போ ஒரு ஆள் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருனாக்கா, நீ இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து தப்பு, அது தப்பான மதம் அப்படின்னு ஒரு இந்துத்துவக்காரர் சொல்கிறாரு, ஒரு இஸ்லாமியர் உட்காந்து சொல்கிறாருனாக்கா, ஆர்கியூ பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில் என்னென்ன லூக் ஹோல்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி சொல்கிறது தப்பே கிடையாது. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிலிக்கன்ஸ், ப்ரொட்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், பெத்தகோஸ்தலாக இருக்கட்டும், தமிழை ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க? பலம்ன்ற ஒரு அழகான வார்த்தை இருக்குது. ஏன் இவ்வளோ ரொம்ப கொடூரமான ஒரு தமிழ் பயன்பாட்டில் இருக்குது உங்கள்கிட்ட? அது என்னென்னா, நீங்கள் சமஸ்கிருத பைபிள் இருக்குது, அது நம்ம பைபிள், இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் பயன்படுத்தக்கூடிய பைபிள் வந்து சமஸ்கிருதம் கலந்த பைபிள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் கூட சிருஷ்டித்தார் அப்படின்னு. அப்போ இந்த ஆதியிலே அது சான்ஸ்கிரிட்டு, தேவன் தேவா அது சான்ஸ்கிரிட்டு, சிருஷ்டித்த அது தொடக்கத்தில் கடவுள் அப்படின்னு சொல்லி விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். அது நல்லா இருக்கும், அது தமிழ், தூய தமிழ். ஆனால் சான்ஸ்கிரிட் ஓரியன்டேஷனோடு இருக்கக்கூடிய பைபிளாக இருக்கிறதுனால இவங்க பேசும்போது கூட ஆன்மீகத்தை பற்றி பேச ஆரம்பித்த உடனே டக்குன்னு அவங்க வேற யாரோ மாதிரி ஆகிடுவாங்க. பைபிளில் தான் பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் தமிழ் அழகான தமிழ்லேயே சொல்லலாம், தமிழ் படுத்தியே பேசலாம். இப்போ நானே எத்தனையோ இல்லை உங்களுடைய விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன். ஏன் இந்த இது அது வந்து ஒரு ஏன் அவங்க மாற மாட்டாங்கிறாங்க? நல்ல மற்றவங்க இவங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கிறத இவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. they don't understand and the people don't understand. இப்போ உங்களுடைய இதுக்கு வரும், உங்களுடைய லைஃப்க்கு வரும்.
பெரும்பாலும் நீங்கள் வந்து உங்களுடைய போதனைகள் நான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன். தேவாலயங்களில் இருந்துக்கிட்டு சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இயேசுவை பேசுகிறதுக்கு பதிலாக தமிழையும் சாதியையும் வரதட்சணை இது மாதிரி பிரச்சனைகள் பேசுகிறீங்க. ஒன் பை ஒன்னாக வருவோம். ஏன் வந்து ஏன் நான் இந்த முதல்ல தமிழில் ஏன் கொலை பண்ணுறாங்க, நீங்கள் பேர் வைக்கிறது ஏன் ரோஸ்ன்னு வைக்கிற ரோஜான்னு வை அப்படின்லாம் சொல்லுங்கள். அது இது வந்து நான் வந்து இந்த மதத்திலேருந்து வெளில போயிட்டேன், இது நான் வந்து புது மனிதன் அப்படின்றதுக்கு தானே இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து அடையாளப்படுத்து. இல்லை, ஆங்கிலத்தில் பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னும் பைபிளில் எங்கேயும் கிடையாது. நீங்கள் எந்த மொழியிலையும் பெயர் வச்சுக்கலாம். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஆள் வந்து ஜான்சன் அப்படின்னு பேர் வச்சிருக்காருன்னா, அவருக்கு மகனுக்கு தேவகுமார்னு பேர் வைக்கிறாருன்னா, இது எதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆளுக்கு பேர் கேட்டால் அப்துல்லான்றாரு. ஐயோ முஸ்லீம்னு கேட்டாக்கா, நோ ஐ எம் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறேன். ஜான் அப்துல்லா அப்படி. அப்போ இது என்ன ஜானுக்கு கூட ஜோன்னா ஏதோ வேறு ஏதோ ஒன்று சொன்னார் ஆக்சுவலாக, அப்துல்லா அப்படின்னு. அப்போ அப்துல்லான்னு சொன்னோன்னே நமக்கு பொதுவாக அப்துல்லான்னா என்னது முஸ்லீம் அப்படி தோணும். ஆனால் அவர் சொல்கிறாருன்னா அப்துல்லான்னா தேவ பக்தி உள்ளவன், இறை அடியவன், இறைவனுக்கு கீழ்ப்படுகிறவன், அதான் அப்துல்லான்ற வேர்டு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அது பார்க்கும்போது தான், அப்போது கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு மொழியை ஓரியன்டேஷன் ஆனது கிடையாது. இஸ்லாமியர்கள்னு சொன்னால் ஒரு அரபு மொழியை விட்டு வேறு எங்கேயும் போக முடியாது. இந்துக்கள்னு சொன்னால் அவங்க வந்து தமிழ் அல்லது சான்ஸ்கிரிட். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ் சான்ஸ்கிரிட் இந்த 2 மொழியை விட்டுட்டு வர எங்கேயும் போக முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். பட் நீங்கள் எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு மிக நல்ல ஒரு காரியம் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நீங்கள் எந்த ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸையும் உடுக்கலாம், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸும் உடுக்கலாம், நீங்கள் எந்த மொழியும் பேசலாம், அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரிப்பட்ட எந்த மொழியிலையும் பேர் வைக்கிறது எந்த மொழியிலையும் வச்சுக்கலாம். சாரி, இன்னொரு புரியாத பாஷை கக்கரபரபரலாம் பேசுகிறாங்களே, அது உண்மையிலேயே பாஷாவா இல்லை ஹிஸ்டீரியா மாதிரி ஒரு மனநிலையா? அது இட்ஸ் நாட் ஹிஸ்டீரியா. பைபிளில் வந்து ஒரு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த ட்ரினிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இந்த சன்னுன்னா என்னது அப்படின்னா, இப்போ ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஃபாதர்னா அவர் தான் கடவுள், ஆக்சுவலாக ஃபாதர் காட், அவர் தான் காடு. சன்னுன்னா என்னது அப்படின்னாக்கா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பார்த்தீங்களா, உங்களோட நான் கனெக்ட் பண்ணுவது என்னுடைய வார்த்தையை வச்சு தான் கனெக்ட் பண்ணுறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்போ வந்து இந்த என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா, எனக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அவ்வளோ வேல்யூ என் வார்த்தைக்கு இருக்குது இல்லையா. நம்ம முதல்ல ஃபோனில் பேசும்போது கூட என்னங்க, நான் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னுடைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய வார்த்தைகள் தான் உங்களை அசைத்தது, உங்களை ரொம்ப யோசிக்க வைத்தது இல்லையா. என்னுடைய வார்த்தையை கேட்டு தான் மக்கள் என்கிட்ட திரும்ப கால் பண்ணி பேசுகிறாங்க. அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தை யாருன்னா, கடவுளுடைய வார்த்தை ஒரு மனித வடிவத்திலே இந்த உலகத்துக்கு வந்தது. அண்ட் ஹிஸ் நேம் இஸ் ஜீசஸ். அவருக்கு உள்ளே இருந்த உயிர், ஜீவன், அதுதான் பரிசுத்த ஆவி. அவருக்குள்ள இருந்த இந்த ஸ்பிரிட் தான் பரிசுத்த ஆவி அப்படின்னு. இப்போ இவங்க 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த கடவுளுக்கு உள்ளதான் இந்த 3 பேருமே அடங்கியிருக்கிறாங்க. ஆனால் வரலாற்றின் ஒரு கட்டத்தில் வந்து இவர் தனியாக, கிரைஸ்ட் வேர்டு தனியாக வந்து மனித வடிவில் வந்து அவர் செயலாற்றுகிறார். இப்போ நான் ஒரு தம்பிகிட்ட நீ உட்காருன்னு சொன்னால் அவர் உட்கார்றதுக்கு காரணம் என்னுடைய வார்த்தை அங்கே வேலை செய்யுது. எழும்பி நிலை நான் நிற்கிறார், இது அவ்வளோதான் வார்த்தையின் மூலமாக. இப்போ இதில் பரிசுத்த ஆவியானவர், இதில் இருக்கக்கூடிய இந்த 3ஆம் நபர் பரிசுத்த ஆவியானவர் கடவுள் பிதாவாம் கடவுள்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு முடியாமல் இருக்கும்போது, நம்ம என்ன கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும்னே தெரியாத ஒரு இடத்துல இருக்கும்போது கடவுள் நம்முடைய வாயை வச்சு ப்ரேயர் பண்ணுவார். சப்ளிகேஷன் காடுகிட்ட நமக்கு தெரியாமலேயே நம்ம வாயை வச்சு ப்ரேயர் பண்ணுவார். அந்த டைமில் ஒரு லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுங்கிறத காடே நமக்கு கொடுக்குறாரு. அந்த லாங்குவேஜ் தான் டங் டாக்கிங் அப்படின்னு. அதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அது சயின்டிஃபிக்காக அப்படி முடியாதுல்ல. ஒரு அப்படின்னா அது உலகம் முழுவதும் ஒரே மாதிரி. This is what the Bible says. This is what the Bible says. அது ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறத விடவும் இது இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது சரியாக தப்பான்னு கேட்டால் கரெக்ட்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை சமயத்தில் அநேக மக்கள் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருட்டாக தெரியும் பொழுது அந்த சமயத்தில் தத்தக்க சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்முடைய இயலாமையினுடைய உச்சக்கட்டத்தில் வேற ஒரு சக்தி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலாக கம்மிங் பேக் டு யுவர் ப்ரீச்சிங், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதியம் பின்னாடி வருவோம். வரதட்சணை, அதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க. எந்த அளவுக்கு இங்கே வரதட்சணை வந்து ஊடுருவி இருக்குது? நீங்கள் ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் நாகர்கோயிலில் வந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு வித்தியாசமும் கிடையாது வரதட்சணை பிடுங்குற விஷயத்தில்.
அவங்க எவ்வளோ வாங்குவாங்களோ அதே மாதிரி கிறிஸ்தவங்களும் பிடுங்குவாங்க. அவர் பையன் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டான், ஒரு பையன் வந்து அந்த காலத்தில் பிஇ படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி சாதாரண விஷயம். எம்பிபிஎஸ் படிக்கிறான் அப்படின்னா, படிக்க வைக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் லம்பாக இவன் பிடுங்க போகிறான். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என் மகளுக்காக வேண்டி வச்சுருக்கிற காசை மகளுக்கும், என்னுடைய மகனுக்காக வச்சுருக்கிற காசை மகனுக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறது தப்பு கிடையாது. அல்டிமேட்லி என்னைக்காவது ஒரு நாள் நான் இருக்கக்கூடிய வீடை 2ஆக பிரித்து விற்று அதனுடைய பிரித்து அந்த வீடை ஒரு பாதி என் மகனுக்கும் ஒரு பாதி என் மகளுக்கு கொடுக்குறது தப்பு கிடையாது. அந்த கல்யாண சமயத்தில் கொடுக்குறதும் தப்பு கிடையாது. அது வந்து எப்பா உன்னுடைய தங்கச்சிக்கு 25 வருஷத்துக்கு பிறகு நம்ம கொடுக்க போகிற காசை வந்து நீ இப்போமே உன்கிட்ட இருக்கக்கூடிய காசுலேருந்து ஒரு பெருந்தொகை எடுத்து உன் தங்கச்சி கொடுத்துரு, அதை கல்யாண சமயத்திலே கொடுத்து முடிச்சிரு, அந்த கணக்கை செட்டில் பண்ணிடுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது என்னுடைய பார்வையில் தப்பு கிடையாது. ஆனால் இந்த கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் அது நான் வந்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணால் நான் இவ்வளோ கொடு அப்படின்றது தவறு தானே? உன்னுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ இவ்வளோ கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒருத்தன் டிமாண்ட் பண்ணுறான் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய இந்த வேத புத்தகத்துக்கு அகென்ஸ்டான ஒரு இது. ஆக்சுவலாக அது வந்து கடவுளை விட்டுட்டு வேற எதையோ கடவுள்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு. பண ஆசை சிலை வழிபாட்டுக்கு சமம் அப்படின்னு போட்டிருக்கு. கடவுளை விட்டுக்கிட்டு வேற எதையோ கும்புறதுக்கு சமம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டி ஃபெயில்டுன்னு தானே அர்த்தம்? கிறிஸ்டியானிட்டி ஃபெயில்டுன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து கிரைஸ்டுடைய டீச்சிங்ஸும் வந்து ரொம்ப வேல்யூபிள். அதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப க்ரெடிபிலிட்டி உள்ள வார்த்தைகள் இயேசுநாதர் பேசியிருக்கிறார். ஆக்சுவலாக நீ நாளைக்காக சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்கிறது. இன்னைக்கு வரைக்கும் உனக்கு இருக்குதா, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நீ வந்து நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறார். எவ்வளோ பெரிய டீச்சிங். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையலாம், ஆனால் பணக்காரன் பரலோகத்துக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அவருடைய டீச்சிங் பக்கா டீச்சிங். ஆனால் இதை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து இன்றைக்கி இந்த மத தீவிரவாதிகள் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்க பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு நான் என்னால் ஒத்துக்க முடியும். இப்போ இந்த கோர் இஷ்யூக்கு வருவோம். நீங்கள் வந்து அகெயின் இப்போ எப்படி வந்து தமிழையும் இந்த வரதட்சணை, மூன்றாவது வந்து சாதியம், அப்புறம் இந்த வரதட்சணையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் பாஸ்டரே பெரிய அளவில் வரதட்சணை வாங்குறான்ற மாதிரி சொல்கிறீங்க. கொடுமையிலும் பெரிய கொடுமை. அதில் பாருங்கள், ஒரு பொண்ணு வரதட்சணை ஒரு பொண்ணுகிட்டேருந்து ஒரு பையன் வரதட்சணை வாங்குறான். அதில் தசமபாகத்தை வாங்குறதுக்காக வேண்டி ஒரு பாஸ்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. இதில் 10ல் 1 எனக்கு வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எப்படிப்பட்ட வியாபாரிகள் தெரியுமா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்னு ஒன்று இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, வரதட்சணை வாங்காமல், வரதட்சணை டிமாண்ட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப பேர் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த வரதட்சணை வாங்காமலேயே டிமாண்ட் பண்ணாமலே கல்யாணம் பண்ணக்கூடிய பசங்களை இந்த ஏற்றுக்கொள்வதற்கு எல்லா பெண்களும் தயாராக இல்லை. அவன் கொடுமைப்படுத்துகிறவங்கள்ட்ட தான் போய் நின்று இவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்றை தான் கட்டுவேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸில் உள்ள பசங்க 100% பசங்களும் வரதட்சணை டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக அது அசிங்கமாக பார்க்கக்கூடிய மன முதிர்ச்சி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு அது தேவையில்லைப்பா, நீ சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன், 2 பேருமா சேர்ந்து வாழ்க்கை நடத்த போகிறோம், அதில் எதுக்கு வரதட்சணை அப்படிலாம் சொல்லக்கூடிய முதிர்ச்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் இப்போ நீங்கள் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடியை பொறுத்தவரையில் அந்த ஒரு பணக்கார வாலிபனுக்கு வீட்டுக்கு எப்படியாவது மகளை அனுப்பிடணுன்ற ஒரு ஆதங்கத்தில் என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க வீடை எல்லாத்தையும் விற்று, அதை விற்று, இதை விற்று, எல்லாத்தையும் விற்று, நகையை வச்சு எல்லாத்தையும் விற்று அந்த ஒரு பெரிய பணக்கார வீட்டில் மகளை கொண்டு ஒப்படைக்கணும்னு பார்க்குறாங்கல்ல. இந்த பேராசை இருக்கிறது வரைக்கும் இந்த வரதட்சணை கொடுமைகள் இருக்க தான் செய்யும். உங்களுடைய மையக்கருத்து சாதியம் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கத்தோலிக்கத்திலேருந்து நான் என்னுடைய பின்புலம் வந்து இப்போ எனக்கு இப்போ கடவுள் நம்பிக்கைனால கத்தோலிக்கத்தில் அது ரொம்ப சர்ச்சு வந்து சிலுவை வடிவில் இருக்கிறதுக்கே சாதியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எந்த அளவுக்கு ஆங்கிலிக்கன்லேயும் ப்ரொட்டஸ்டன்ட்லேயும் பெந்தகோஸ்ட்லேயும் இந்த சாதி இருக்குது? சாதி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். அதாவது சிலுவை வடிவத்தில் அவர்கள் வச்சதுக்கு காரணம் கேஸ்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காகன்னு கிடையாது. சிலுவை வடிவத்தில் வச்சதுக்கு காரணம் மேலேருந்து பார்க்கும்போது சிலுவை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க. நம்மால் நீ எங்கே உட்காரு, நீ இங்கே உட்காரு, நீ இங்கே உட்காரு, அவங்க வந்து அதை வந்து வடிவமைத்து கொண்டார்கள். அதுக்கு தக்கவாறு இவங்க தங்களை மாற்றி கொண்டார்கள். ஆக்சுவலாக நீ அந்த ஜாதிக்காரன் இடது பக்கம் இரு, வலது பக்கத்தில் இந்த ஜாதிக்காரன் உட்காரு, நேர உயர்ந்த ஜாதிக்காரன் இரு, இப்படிலாம் சொல்லி அவங்கள பிரிச்சுட்டாங்க. அது எங்கும் நிறைந்திருக்கிறது. நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் சரியில்லைன்னு ப்ராட்டஸ்டண்ட்டுகள் அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தாங்களே, அவர்கள் ப்ராட்டஸ்டண்ட்டுகளாக இன்று இல்லை, அவர்கள் புரட்டு ஸ்டண்டுகளாக இருக்கிறார்கள். ஆமாம், உள்ளேயே ஏகப்பட்ட சண்டைகள் நடக்கத்தான் செய்யுது.
அதில் ஒரே பைபிள் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பாஸ்டரு அதே பைபிள் காலேஜில் படிக்கக்கூடிய இன்னொரு பாஸ்டருடைய மகளையும் மகனையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. இப்போ ஒரு பைபிள் காலேஜில் ஒரு பெண்ணும் வெளியே வருது, ஒரு ஆணும் வெளியே வருது. ஒரே பைபிள் காலேஜ் படிச்சுட்டு 2 பேரும் வெளியே வர்றாங்க. ஒரு 23 வயசான ஒரு பொண்ணும் 27 வயசான ஒரு பையனும் வெளியே வர்றாங்க. இந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு கேட்டால் அந்த பொண்ணுடைய அப்பா அவரும் பாஸ்டரு, இந்த பையனுடைய அப்பா அவரும் பாஸ்டரு. இந்த பையனுடைய அப்பா வந்து இந்த பொண்ணுக்கு அப்பா கிட்ட, பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்கலான்னு பார்க்குறோம்னுட்டாக்கா உடனே இந்த பொண்ணுடைய அப்பா சொல்வார், நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, என்கிட்ட வந்து நீ பொண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி அசிங்கமாக கேவலமாக கிறிஸ்தவம் பிரிந்து கிடக்கிறது. இவங்க என்னமோ பைபிளை வாசித்தாலும், இவங்க பைபிள் படி வாழ வேண்டும் என்று கமிட் பண்ணி இருந்தாலும், சர்ச்சுக்கு உள்ளதான் உட்கார்ந்துருந்தாலும், இங்கிலீஷில் பேர் வச்சுருந்தாலும், இவர்களை கட்டுப்படுத்துவது வெளியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் தான். அதாவது நீ மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம மொபைல் இருக்குது. இந்த மொபைலில் ஆண்ட்ராய்டினுடைய அந்த பச்சை கலரை மாற்றி சிகப்பு கலராக நம்மளால் மாற்ற முடியாது போன காரணம் என்னென்னா, இட் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். அப்பப்போ அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு அவன் அப்டேட் பண்ணுறான் பாருங்களேன். அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டின்னு சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் இவனுடைய சாஃப்ட்வேர் ஃபுல்லாக யாருடைய கையில் இருக்குன்னாக்க வெளியில் இருக்கக்கூடிய மன அடிப்படையில் இன்னும் வந்து மக்கள் வந்து இந்துத்துவ நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? இல்லை அதுக்கு பின்னாடி சாதி பெருமை இருக்குல்ல. இப்போ சாதி பெருமை இருக்குது இல்லையா? இப்போ அந்த சாதி பார்க்குறது தப்பு அப்படின்னு, இன்னும் சொல்ல போனால் கல்வி அறிவு வந்த உடனே ஜாதி எல்லாம் போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விச் ஐ டோன்ட் பிலீவ். ஆக்சுவலாக அந்த படித்த கிறிஸ்டியன்ஸ் தாங்க ஜாதி அதிகமாக பார்க்குறாங்க. படிப்பறிவில்லாத ஒரு ஆள்கிட்டையாவது சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. பட் படிப்பறிவு உள்ளவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஆபிரகாம் சாதி பார்த்தார் அப்படின்னு, புறவினத்தார் புறசாதியினர்லாம் பைபிளில் இருக்குது, இதெல்லாம் பைபிளில் இருக்குது இல்லை அப்படின்னு. இப்போ அதுக்காக தான் நான் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கிறேன். அன்புள்ளவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு புக்கு நான் எழுதியிருக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கடவுள் ஜாதி பார்க்குறவரா? கடவுள் வந்து எல்லாத்தையும் படைத்த ஒற்றை கடவுள். பைபிளில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், வல்லமை அவருக்குள் பரிபூர்ணமாக அளவில்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒருவனை ஏன் படைக்க வேண்டும் அப்படின்னா, அவர் பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக ஒருவனை படைத்தார். இந்து மதத்தில் எந்த அளவுக்கு சாதி வேறுபாடு இருக்கோ அதற்கு கொஞ்சம் கூட குறையாமல் இங்கே இருக்கு அப்படின்னும் போது ஏன் இதை எந்த பாஸ்டர்ஸும் பேச மாட்டேங்கிறாங்க? இப்போ இன்னைக்கு காலையில் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னாக்க, இதை பற்றி நம்ம இப்போ வெளியே பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்போது நம்ம இந்த சாதி பார்க்குறது தப்பு அப்படின்னு, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, நான் ஒரு பாஸ்டரை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, 3000 கோடி ரூபா வச்சுருக்காரு இங்கே இந்த பேங்க்கில். ஆமாம், இந்த வேர்ல்டு பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய பாஸ்டர் வந்து 3000 கோடி ரூபா வச்சுருக்காரு இல்லையா, அவர் வந்து சாதி பார்க்குறத தப்பு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சபையில் இருக்கக்கூடிய நல்ல திக் பர்சன்டேஜ் இந்த காசு கொடுக்குறாங்கல்ல, காணிக்கை என்ற பெயரில் ஆன்மீக டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் தசம பாகம்னு ஒன்று இருக்குது. அதாவது வருமானத்தில் 10ல் 1 ஆன்மீக தலைவர்களுக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அது எல்லாம் கட் ஆகிடும். அப்போ இவங்களுக்கு பணம் முக்கியமா இல்லை இந்த மக்களுடைய ஆன்மீக வளர்ச்சி முக்கியமானு கேட்டாக்கா, அவங்க வளர்ச்சி எல்லாத்தையும் டீலில் விட்டுருவாங்க. எனக்கு பணம் தான் மிக முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியவங்க, இன்கேஸ் அவங்க சாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சாதி பார்ப்பது தவறு என்று போதிக்க மாட்டார்கள். இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்ட ஒரு மிகப்பெரிய மறை உண்மை. ஏங்க சாதி ஒரு செட்டியார் சபை வச்சுருக்காரு அல்லது ஒரு பிராமணர் ஒரு சபை வச்சுருக்காரு அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த முன்னாள் தாழ்த்தப்பட்டவர்களும் இந்நாள் தாழ்த்தப்பட்டவர்களும் கூட சாதியத்துக்கு எதிராக பேசாமல் இருக்கிறாங்க. ஏன்னா பணம் தான் மிக முக்கியமானது. நாடார்களும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பள்ளர், பறையர், சக்கிலியர்கள்லாம் சொல்லப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் ஜாதி உணர்வு இருக்குது. இப்போ உங்களுடைய முக்கிய நோக்கம், அதாவது கிறிஸ்தவ சமயத்தை போதிக்கிறதா இல்லை சாதி மறுப்பை போதிக்கிறதா? எனக்கு நீங்கள் சாதி மறுப்பு போதித்தாலே, இயேசு கிறிஸ்துவ சாதி மறுப்பை நான் போதித்தாலே வெளியில் உள்ள அறிவார்ந்த மக்களுக்கு வந்து இயேசு என்ன சொல்ல வர்றாருங்கிறது ஈஸியாக புரியும். இயேசு சொல்ல வந்தது, நீ அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையின் வடிவத்தில் நான் அடைந்தேன், அதுக்கு காரணம் நான் உன்னை நேசித்தேன். எதுக்காக நான் உன்னை நேசித்தேன்னா, அப்போ தான் நீ அடுத்தவனை நேசிப்பேங்கிறதுக்காக. நீ எல்லாரையும் நேசிக்கணும்னு நான் சொல்லணும்னா, நான் முதல்ல அது உனக்கு செஞ்சு காட்டியிருக்கணும். அப்போ தான் நீ எல்லாருக்கும், நான் ஒரு 10,000 ரூபாய் உன்னை கொடுக்காம நீ 2,000 ரூபா உன் ஃப்ரெண்டுக்கு கொடு நான் சொல்ல முடியாது. அப்போ அவர் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார் சிலுவையில். அதுக்கு பிறகு அடுத்தவன் அன்பு செய்ய சொல்கிறார் இல்லையா. அப்போ நான் இப்போ அல்டிமேட்டாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கிறிஸ்தவத்தை மாதிரி ஒரு நல்ல மார்க்கம் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பெட்டரான ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கல. ஏன்னா எவ்வளவு டஃப்பான ஒரு ரஃப்பான ஒரு குட் ஃபார் நத்திங் ஃபெலோவை கூட ஒரு நல்ல தரமான ஒரு ஃபைன் செயின்ட்டாக மாற்றுகின்ற வலிமையுடைய ஒரு புத்தகம் தான் இந்த பைபிள்ன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எவனையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார், இயேசு ஏற்றுக்கொள்கிறார்.
இவன் கிறிஸ்தவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அது ரெண்டாவது டிஸ்கஷன். அதில் இவங்க எல்லாம் அப்படி இயேசு ஏற்றுக்கொள்வது போல கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களானால் கிறிஸ்தவம் இந்த வெளிச்சத்தில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்திருக்காது. புரியுதுங்களா? இப்போ இந்த ஓம் பிரம்மபுத்திராய நமக, ஓம் மிருத்யும் ஜெயாய நமக, ஓம் காலாகாலாய நமக, இதெல்லாம் இயேசுவை குறிக்கிறது. அந்த சிவபெருமான் யார் தெரியுமா? இயேசுநாதர் தான் அந்த சிவம். இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் சுற்றுது. அப்புறம் ஓம் பூர் புவஸ்வகா தத்ச விதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு இதெல்லாம் காயத்ரி மந்திரம். இது யாரை பற்றி சொல்கிறது தெரியுமா? என் ஏசப்பாவை பற்றி சொல்கிறது. இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு உங்கள் வீட்டில் கல்யாணம் வந்தால் சாதி பார்க்காம கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்டு பாருங்களேன். அது எப்படி முடியும் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ எதுக்கு நீ இந்துக்களை ஏமாத்துற? அவன் இந்துவாகவே இருந்துட்டு போட்டுமே. ஒரு சிறைச்சாலையிலிருந்து மக்களை வேறொரு சிறைச்சாலைக்கு நீ எதுக்கு மாற்ற போகிற? சி, ஐ எம் நாட் அகென்ஸ்ட் இவாஞ்சலிசம். நீங்கள் ஒரு இந்து அல்லது ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னாக்கா நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கிரைஸ்ட்டுக்கிட்ட வரணுங்கிற ஒரு வேகமும் ஒரு ஆதங்கமும் என் மனசுக்குள்ளே எப்போவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐ வாஸ் an atheist when I accepted Christ as my personal savior. நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லைக் யூ, நீங்கள் ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, நான் ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்திருந்தேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று ஃபாதர் சொல்லும்போது உம்மோடும் இருப்பாராக நான் சொல்லியிருந்தேன். நான் இப்படி தான் ஒழுங்காக இருந்தால் உம்மோடும் இருப்பாரா? ஒழுங்காக இருந்தால் உங்களோடும் இருப்பாராக. ஆமாம், ஆமாம், ஆண்டவர் உங்களோடு இருப்பார்னு சொல்லும்போது நான் இப்போ சீஷப் இல்லை. வலது பக்கத்தில் ஒரு பையன் நிற்பான், இடது பக்கத்தில் ஒரு பையன் நிற்பான். ஒரு காலத்தில் நான் இடது பக்கத்தில் இருந்து அப்புறம் ஐ வாஸ் ப்ரமோட்டட் டு த ரைட் சைடு. அப்படிலாம் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்தேன். அப்போல்லாம் கூட எனக்கு இந்த காடு உண்டு இல்லை, அது ஒரு டைம் பாஸுக்காக வேண்டி பண்ணிட்டு இருந்தேனே தவிர எனக்கு காடு உண்டு, ஒரு எக்ஸ்ட்ரா சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்போ வாழ்க்கையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நோய், ஒரு கடினமான ஒரு நோயிலிருந்து விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஓஹோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறது என் வாழ்க்கையில் அங்கே தான் வந்துச்சு ஆக்சுவலி. அப்புறம் பைபிளை படிக்கும்போது தான் இந்த உலகத்துக்கு தேவையான நல்ல நல்ல பண்பாடுகள் இந்த வேதாகமத்துக்குள்ளே இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இல்லை, நான் தொடக்கத்தில் கேட்ட மாதிரி உங்களுடைய ப்ரீச்சிங்கில் சாதியை முக்கியமாக படுத்துங்க. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு இது ரொம்ப ரிஜிடான ஒரு காஸ்ட் ரிஜிடிட்டி உள்ள ஒரு சமூகமாக இன்றைக்கி கிறிஸ்தவம் இருக்குது. இன்றைக்கி இல்லை, தொடக்கத்துலேருந்தே அப்படி தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கான வரவேற்பு, இவன் வந்தால் இதெல்லாம் கடவுளை வந்தியா, சாமி கும்பிட்டியா, இப்போ உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்களா வாங்கிட்டு போயிட்டே இரு, இதை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் சாதி பேசுகிற அப்படின்ற மாதிரியான இது வரும். மிகப்பெரிய எதிர்ப்பு. இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ இந்த புஸ்தகம் அன்புள்ளவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியுமா என்ற புத்தகத்தை எங்கள் பாஸ்டர், இந்த லிட்டில் மவுண்ட் ஏஜி சர்ச் இருக்கு இல்லையா, லிட்டில் மவுண்ட் உங்களுக்கு தெரியுமில்ல, சைதாப்பேட்டை லிட்டில் மவுண்ட், அந்த ஏஜி சர்ச் பாஸ்டருடைய மிக முக்கியமான அந்த அந்த சர்ச்சினுடைய மிக பிரதானமான பாஸ்டருக்கு பேர் ரெவரண்ட் டி மோகன் அப்படின்றவர். அவர்கிட்ட இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி அவர் இந்த புத்தகத்தை படித்து இது நல்லா இருக்குன்னாக்கா அவ்வளோ பெரிய சர்ச்சில் இது சொன்னால் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த புக்கு போய் சேருமே, அது ரொம்ப மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு அவரை கால் பண்ணேன். அவருக்கு கால் பண்ணால் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி எடுத்தார். அதாவது இது எவ்வளவு தூரத்துக்கு நான் புறக்கணிக்கப்படுறேன், என்னுடைய இந்த கொள்கை மக்களால் எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்படுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நான் கால் பண்ண உடனே அவர் சொல்கிறாரு, யார்கிட்ட பேசணும் அப்படி சொன்னோன்னே, நான் பாஸ்டர் மோகன் யார்கிட்ட பேசணும். நீங்கள் யார் பேசுகிறீங்க? நான் பிரதர் அகத்தியன் பேசுகிறேன். என்ன விஷயமா பேசணும்? நான் ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன், அன்புள்ளவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியுமா அப்படின்னு. அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்கணும், கொடுத்துட்டு அதை வாசிக்க சொல்லணும். அதுக்காக சரிங்க, நான் இப்போ அவர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு நான் கேட்டுட்டு நான் திரும்ப கால் பண்ணுறேன்னு வச்சவர், அதுக்கு பிறகு அவர் என்னை கூப்பிடவே இல்லை. ஒன்று சரி, அவர் தான் மறந்துருப்பார், நாம் திரும்ப கூப்பிடலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு அது பிறகு அவர் ஒரு 25 வாட்டியாவது கால் பண்ணியிருப்பேன், எடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க ஏன் எடுக்கலை அப்படின்னா, அவருக்குள்ள இயல்பாகவே அவரை பற்றி ஏற்கனவே என்கிட்ட மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்னத்தை தான் பெரிய பாஸ்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும், பெரிய மறை உண்மைகளெல்லாம் எடுத்து ஓதுகின்றவராக இருந்தாலும், வாழ்க்கைன்னு வரும்பொழுது அவர் அந்த நாடாருங்கிற ஸ்பிரிட் உள்ளவராக தான் இருக்கிறாரு. அவர் அந்த சபைக்கு போகக்கூடிய எஸ்சி மக்களையும் நாடார்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு முதிர்ச்சிக்கு அவர் இன்னும் வளரலை அப்படின்னு அவரால் பாதிக்கப்பட்ட அவரோட அந்த சின்ன சின்ன ஊழியக்காரங்க ரொம்ப பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாம் நான் பெருசாக அதை கண்டுக்கிறது கிடையாது. என்ன ஏங்க இவ்வளோ பெரிய பாஸ்ட் இவராக சாதி பார்ப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் என் லைஃப்பில் இந்த மாதிரி வந்த பிறகு தான் அது நான் ரொம்ப என்னால் சகிக்க முடியல. ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனைன்னா, அவர் நாடார், அந்த கால் எடுத்தார் பாருங்க, அவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட் அவரும் நாடார். அப்புறம் சரி இந்த சர்ச்சுக்கு முன்னாடி நாம் போய் ஸ்டால் போடுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொரோனா வந்துச்சுது. அப்போ நம்ம பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 8-10 பேர் மொத்தமாக போயிட்டு ஒரு ஒரு அந்த கண் கவர் கொடை ஒன்று போட்டு இந்த மாதிரி பேகு நான் சொன்னேன் ஐ ஹேட் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு போட்டு அந்த பேக்கெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஒரு கொஞ்சம் பேர் போய் நின்றுக்கிட்டு இந்த புக்கை ஸ்டால் மாதிரி ஒன்று போட்டு எல்லோரும் வரவங்களுக்கு போகிறவங்களாம் நாங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் காசு கொடுத்து வாங்கினாங்க. அப்புறம்
திடீர்னு உள்ளே இருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு ஏன் எந்த ஸ்டால் எல்லாம் இங்கே போடக்கூடாதே. அப்போ உடனே நம்ம பசங்க சொல்லியிருக்காங்க, நல்லா உஷாராக சொல்லியிருக்காங்க, இது அரசாங்க ரோடு, அரசாங்க இடம், இதில் நாங்கள் ஏன் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? உங்கள் வாசலில் நின்னா கூட தப்பு தான், நாங்கள் சைடில் நிற்கிறோம். வரக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஹிந்து லிட்ரேச்சரோ இல்லை இஸ்லாமிய லிட்ரேச்சரோ இல்லை இயேசுவுக்கு விரோதமான லிட்ரேச்சர்லாம் கிடையாது. இது ஒரு கிறிஸ்தவ லிட்ரேச்சர். எழுதினவர் ஒரு கிறிஸ்டியனு, இவர் ஒரு கேத்தலிக் ஃபாதர் பெர்க்மன்ஸ். அப்போ வந்து மோகன் சி லாஸ்டர் படம் இங்கே இருந்துச்சு. அப்புறம் அவர் அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டார். மோகன் சி லாஸ்டர் பிரதரே என்ன காரணம்? அவர் இதுக்கு ஃபார்வேர்டு கொடுத்துருந்தாலும் இங்கேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். மோகன் பாஸ்லேருந்தே ப்ரெஷர் போயிருக்கும். என்ன நடந்துன்னா, ஸ்டால் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனால் நான் எங்கள் மக்கள் அங்கே இந்த நகரவே இல்லை, அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் இருக்கக்கூடாது, பெரிய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியில் இங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போய் நின்றுருக்காங்க. அதில் ஒரு புக்கை அவங்களே வாங்கியிருக்காங்க. இந்த புக்கு பாஸ்டருடைய ஆட்கள் வந்து ஒரு புக்கை வாங்கி அந்த புக்கை வந்து நேராக வந்து பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் அதை பார்த்துருக்காரு. அவர் பார்த்துருக்காரு, மோகன் சி படம் இருக்குது, ஃபாதர் பெர்க்மேன்ஸ் படம் இருக்குது அப்படின்னு. உள்ளுக்கு பார்த்தா சாதி மறுப்பு இருக்குது. அதை ஒரு பச்சையாக ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒரு நாடாரால் சாதி மறுப்பை ஈஸியாக ஒத்துக்கொள்ள முடியாது. 52 வயசு வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மிகப்பெரிய உண்மை. அவர் எவ்வளோ பெரிய ஆன்மீக முதிர்ச்சியானவராக இருந்தாலும் சரி தான், கல்யாணம்னு ஒன்று வரும் பொழுது அவர் கண்டிப்பாக சாதி பார்ப்பார். தாழ்த்தப்பட்டவன் கொடுக்கின்ற காணிக்கையை வக்கணையாக வாங்கி வாயில் போடுவார். ஆனால் அவன் வீட்டில் பொண்ணு கொடுக்கவும் மாட்டார், பொண்ணு எடுக்கவும் மாட்டார். அவர்கள் தான் நாடார்கள். இதுனா என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிட்ட மிக நிதர்சனமான உண்மை. இவங்க எந்த இமயமலைக்கு உச்சியில் போய் உட்கார்ந்துருந்தாலும் ஜாதி பார்ப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் கூடவே பிரயாணம் பண்ணும். எப்படி ஒரு கொரோனா பேஷண்ட் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போனாலும், எந்த நாட்டுக்குள்ளே 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அடுத்த இந்த குளோபினுடைய அந்த எண்டுக்கு போனாலும் அந்த கொரோனா கூடயே தான் போகும். அப்போது அதே மாதிரி தான் இவங்க எங்கே போனாலும் அந்த அந்த ஸ்பிரிட்டு கூடயே போகுது. அப்புறம் உள்ளேருந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, 3வது 4வது சர்வீஸில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இங்கே வெளியில் ஒரு புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஆக்சுவலாக மேபி இந்த வீடியோவில் அதை கூட நீங்கள் சேர்த்தே கூட போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் இஃப் யூ அலோவ் தட். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோகன் சி படம் போட்டிருக்கு, ஃபாதர் படம் போட்டிருக்கு, வெளியில் புக்கு வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அது யாரும் அந்த புக்கை வாங்கக்கூடாதுங்க, வெளியில் உள்ள புக்கை யாரும் வாங்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உள்ளே வாங்கிட்டு போனவங்க ஒரு சிலர் வெளியில் வந்து அந்த புக்கை போட்டு போயிட்டாங்க. ஆமாம், இதில் என்ன கொடுமை அப்படின்னாக்கா, சாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்ட மக்கள் உள்ளே இருக்கிறாங்க. சாதியினால் பாதிக்கப்பட்டவர்களே இருக்காங்க. அவர்களுக்கே இந்த புத்தகத்தை வாசிக்கணுங்கிற ஆர்வம் வரமாட்டேங்குது. ரைட். அப்புறம் என்ன, இதே மாதிரி ஒரு பிரதர் வந்து கேட்கும் உரிமை அப்படின்னு ஒரு சேனல்லேருந்து என்னை கூப்பிட்டுட்டு பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் மோகன், ரெவரண்ட் டி மோகன் உங்களுடைய புத்தகத்தை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ நான் சொன்னேன், எஸ், அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாதி உணர்வினால் அவர் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் சாதியை சாதி உணர்வாளராக இருப்பதில் நான் ஒன்றும் கமெண்ட் பண்ணதுக்கு இல்லை. அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒட்டுமொத்த சர்ச்சு மக்களும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னது எனக்கு மன வருத்தமாக இருக்குது. நான் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது வந்து இதை கேள்விப்பட்டார் பாஸ்டர். கேள்விப்பட்டுக்கிட்டு அந்த கொரோனா சமயத்தில் யாரும் கிட்ட நிற்காதீங்க அப்படி தான் சோஷியல் டிஸ்டன்சிங்கை பற்றி தான் சொன்னனே தவிர அந்த புக்கு வாங்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அங்கே கூட்டம் போடாதீங்கன்னு சொன்னனே தவிர இந்த புக்கை பற்றிலாம் நான் பேசலைன்னு அழகாக சூப்பராக உருட்டுறாரு. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் நீங்கள் எதுக்காக பப்ளிஷ் பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் ஏமாந்து போகக்கூடாது. இயேசுநாதரை விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The hot selling product in the world, Jesus Christ. That is what I'm trying to say. இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் உங்களை ஒரு சில சபைகள் கூப்பிடும் தானே? ஆஃப்கோர்ஸ். இப்போது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய மகன் பால் தினகரன் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய மீட்டிங்ஸ்க்கெலாம் யாரும் போகாதீங்க அப்படின்னு. ஏன்னா அவரும் இன்னொரு நாடார், புரிஞ்சுட்டீங்களா? அவர் வந்து இந்த மீட்டிங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் சாதி பார்க்குறது தப்புன்னு சொல்கிறாரு. இப்போ பொதுவாக நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் எனக்கு வந்த முன்னாடி நான் போயிட்டே இருந்தேன் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் மீட்டிங் போயிட்டே இருப்பேன். எல்லோரும் நாங்கள் நாகர்கோவில் திருநெல்வேலியில் மொழியெல்லாம் நல்லா பேசுவேன். ஸோ எல்லோரும் கூப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கு சாதி பார்க்குறத தப்புன்னு பேச ஆரம்பிச்சனோ அதுக்கு பிறகு தான் இந்த ஆன்மீகவாதிகள் எல்லோரும் உஷாராயிட்டாங்க. ஓஹோ, நம்ம அடிப்படையிலே இவர் கை வைக்கிறாரு, அடிமடியிலே வேட்டு வைக்கிறார், அடியிலே வேட்டு வைக்கிறாருன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க.
அது பிறகு வந்து அது ஒரு பக்கம் மக்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாதி ஒழியணும், சாதியினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்குது, இந்த இறைப்பணி முடக்கப்பட்டிருக்கிறது இந்த சாதியத்தினால, அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க என்னை கூப்பிட ஆரம்பிச்சு என்ன ரொம்ப பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சர்ச்சுன்றதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப ரிஜிடான ஒரு இறுக்கமான ஒரு அமைப்பு. இப்போ வந்து நீங்கள் வந்து மற்ற ஒரு அரசியல் கட்சிகளோ இல்லை வந்து சாதி மறுப்பு அமைப்புகளோ அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எல்லாரும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. ஆனால் சர்ச்சுன்னு வரும்போது ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த அந்த கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் இந்த கருத்துக்களை எப்படி முன்வைத்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பிரதர். ஆரம்ப கட்டத்தில் வந்து எல்லாரும் எதிர்த்தாங்க, கொலவரி எல்லாம் வந்துச்சுது. எல்லாம் எலும்பு எண்ணி விடுவோம் அப்படின்றாரு கிறிஸ்தவர். அப்புறம் திருநெல்வேலி பக்கம் வா கையை காலை ஒடிச்சு விடுவோம்ல. அப்புறம் மதுரையில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்னைக்கானாலும் உன் சாவு என் கையில் தான் பிள்ளை அப்படின்றாரு. அப்படி பயங்கரமான கொலவெறி பிடிச்சவங்க எல்லாம் திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, இந்த மதுரையில் இருக்கக்கூடிய பாஸ்டர் வந்து தூத்துக்குடிக்காரரு. ஸோ இப்படி பயங்கர வெறி பிடிச்சவங்க எல்லாம் அதில் இருக்கிறாங்க, அந்த சாதி இருந்து. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பிரச்சனை பண்ணணுமா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை எதுக்கு இருக்கிறதே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதில் இதையெல்லாம் போட்டு பெருசுப்படுத்தணுமா, அவன் இருந்துட்டு போட்டோம் கழுதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அம்பேத்கர் 6 லட்சம் மக்களோடு பௌத்த மதத்துக்கு போனார் இல்லையா. எனக்கு 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 வந்து ஐ ஹாவ் அ தாட் இன் மை ஹார்ட், ஏன் இயேசுநாதர்கிட்ட வரல? ஆஸ் ஐ ஆம் அ கிறிஸ்டியன், ஐ ஹாவ் அ கொஸ்டின் இன் மை ஹார்ட் ஆல்வேஸ். அவர் ஏன் ஜீசஸ் கிட்ட வரல? அவர் அடைய விரும்பிய அந்த சமுதாய விடுதலை, அந்த சகோதரத்துவ பாசம் ஏன் இயேசுவிடம் அவருக்கு கிடைக்கவில்லை? கிறிஸ்துவை சார்ந்த மக்களிடம் அவர் அடைய விரும்பிய அந்த ஒரு அன்பின் அந்த ஒரு சமூகம், அந்த ஒரு அன்பினுடைய கூட்டாய்மை, அதில் இவங்களுக்கு கிடைக்கலையே. அந்த அம்பேத்கரிஸ்டுகளுக்கு, அந்த அம்பேத்கருக்கு கிடைக்கல. அவர் 6 லட்சம், அது ஒரு ஆள் 2 ஆளாக போனால் கூட பரவாயில்ல, 6 லட்சம் மக்களோடு பௌத்த மதத்துக்கு போயிருக்கிறார். அவர் ஏன் இயேசுக்கிட்ட வரல அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் படிக்கும்போது இங்கே பிரச்சனை இருக்குது. யார் வந்தாலும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பக்கம் கத்துறாங்க, தொண்டை கிளியிற மாதிரி கத்துறாங்க, நீங்கள் வாருங்கள் இயேசு விடுவிக்கிறார், ஹல்லேலூயா அப்படின்றாங்க. ஆனால் உள்ளே வந்தால் ஏழு நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இது மனநோய் பிடிச்ச சிஸ்டம் மாதிரி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் மக்கள் என்னை தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பைபிள் சேஸ் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பணியை நான் செய்ய தான் துபாயிலிருந்து நான் இந்தியாவுக்கு வந்தேன். ஆக்சுவலி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் துபாய் ஆஸ் அன் என்ஜினியர் அண்ட் ஐ கேம் பேக் டு சென்னை. மேரிட் அண்ட் ஐ ஹேவ் 2 children. இப்போ என் பையன் டாக்டர் படித்து முடிச்சிருக்கிறான். இப்போ FMG எக்ஸாமுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ நான் அல்டிமேட்டாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எதிர்ப்புகள் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய பெயர் கெட்டு போனால் கூட பரவாயில்ல, அண்டர்லைன் த வேர்டு, என் பேர் கெட்டு போனால் கூட பரவாயில்ல, இந்த ஜீசஸ் கிரைஸ்டுடைய டீச்சிங் அப்பழுக்கற்ற ஒரு நல்ல உயர்ந்த போதனை, கண்ணியத்துக்குரிய போதனை மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒரு தியாக சிந்தையோடு கூட நான் இதுக்கு போயிட்டுருக்கேன். உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு? அந்த ரிஜிடான ஒரு 500 பேரோ 1000 பேரோ கூடியிருக்காங்க, அவங்க எல்லாமே ஒரு இறுக்கமான மனதில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து இயேசு தான், இயேசு மட்டும்தான், மற்றதெல்லாம் பேய் பிசாசு அப்படின்னு தான் அவங்க அந்த முடிவில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு இந்த கருத்துக்களை எப்படி முன்வைப்பீங்க? ஆரம்பம் வந்து முதல்ல கிறிஸ்டியானிட்டி எதுக்கு தேவை, கடவுள் எதுக்கு தேவை, அப்படியே அவர் தேவைப்பட்டாலும் அவர் மனித வடிவத்தில் தன்னுடைய மகனை இந்த மண்ணுக்கு எதற்காக அனுப்ப வேண்டும், அப்படியே அனுப்பினா கூட ஏன் இவ்வளவு கேவலமான, அசிங்கமான, ஒரு துஷ்டத்தனமான, வலி மிகுந்த, ஒரு மன உளைச்சல் மிகுந்த ஒரு மரணத்தை இயேசுநாதர் ஏன் அடைய வேண்டும்? அப்படி அடைஞ்சு தான் இந்த பாவ மன்னிப்பை கொண்டு வரணும்னு அவர் தீர்மானித்த காரணம் என்ன அப்படின்னா அன்புன்னு முடியுது. ரோமர் 5:8 சொல்லுதுன்னா, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எதற்காக விளங்க பண்ண வேண்டும்? அப்போ தான் நாம் அவர் அன்புள்ளவர்னு கண்டுபிடிச்சா தான் திருப்பி நாம் அவரை நேசிக்க முடியும். அவரை நேசித்தா தான் அவர் சொல்லக்கூடிய அன்பு கட்டளையை நம்ம உள்வாங்க முடியும். எந்த கற்பனையையும் 3 விதத்தில் கீழ்ப்படிய பண்ணலாம். 1, பயமுறுத்தி கீழ்ப்படிய பண்ணலாம். 2வது லாப நோக்கத்தை சொல்லி கீழ்ப்படியலாம். பயமுறுத்தின்னா, நீ விபச்சாரம் செய்தால் நீ கல்லால் எழுந்து கொல்லப்படுவாய் அப்படின்ற சட்டமும் பைபிளில் பழைய உடன்படிக்கையில் இருக்குது. அப்போ அப்படி பயமுறுத்தி மக்கள் தூய்மையாக வாழ்வதை பற்றியெல்லாம் கடவுள் பேசியிருக்கிறார். 2வது, நீ கடவுளுக்கு 10 ரூபா கொடுத்த, நீ சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். நீ கொஞ்சம் கொடுத்தேன்னா கடவுள் உனக்கு கொஞ்சமாக இருக்கு, அதிகமாக கொடுத்தா கடவுள் உனக்கு அதிகமாக தருவார், எல்லாம் பைபிளில் இருக்குது. ஆக்சுவலாக இப்படி சொல்லி மக்களை கொடுக்க வைக்கலாம். அந்த லாப நோக்கத்துக்காக வேண்டி கொடுப்பான், புரிஞ்சிட்டிங்களா? அது ஒரு பக்கம். 3வது வந்து அன்பினால் கொடுக்க வைக்கிறது. இப்போ நாத்திகர்கள் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஐயோ அன்பை மனிதன் தான் முக்கியம், நீங்கள் அன்பை முக்கியப்படுத்து, உட்காந்துக்கிட்டு கடவுளுக்கு. அப்போ தான் பைபிளும் அதுக்கு ஆன்சர் பைபிள் சொல்லுது. கண்ணுக்கு தெரிந்த
சகோதரனிடம் அன்பு காட்ட தெரியாதவர் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு காட்ட முடியும் என்று வேதாகமம் கேள்வி கேட்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், கண்ணுக்கு தெரிந்த சகோதரனை கீழ் சாதி என்று புறக்கணித்து விட்டு கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று பாட்டு பாடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறதுன்னு நான் கேள்வி கேட்குறேன். அதாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்னும் ஒற்றை கொள்கையில் மொத்த பைபிளும் அடங்கி இருக்குது. தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிப்பவர்கள் பிறரை கீழ் சாதி என்று எப்படி புறக்கணிக்க முடியும்? ஒரு பெண்ணை காம கண்ணோடு வேடிக்கை பார்த்தால் அவரோடு விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று வேதாகமம் சொல்கிறது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது அவரோடு விபச்சாரம் செய்வதற்கு சமமானால் ஒருவனை கீழ் ஜாதி என்று இழிவுபடுத்துவது அவனை கொலை செய்வதற்கு சமமல்லவா? இல்லையா? நெருக்கத்தில், அதாவது சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், பைபிளில் போட்டிருக்கு. அப்போ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களாக கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு இல்லை. ஆக்சுவலாக அவனுடைய வறுமையை சொல்லி, அதாவது வறுமையாவது ஒரு நாள் ஒழிச்சிடலாம், இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வறுமையை ஒழிச்சிடலாம். படிப்பறிவு இல்லாமல் படிப்பு வந்துடலாம், பதவி இல்லாமல் அவன் ஒரு பதவிக்கு வந்துடலாம். எதை சாதிக்க முடியுமோ அதை வச்சு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் கூட ஓரளவுக்கு சகிக்கலாம். ஆனால் ஜாதி, ஒரு நாடாரு பிராமினா மாற முடியுமா? சத்தியமாக முடியாதுல்ல. அப்படின்னா அதை ஒழிச்சு கட்டி ஆகணும். இன்னும் சொல்லப்போனாங்க, இப்போது நாங்கள் இப்போ இந்த கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது, எல்லாருமே அந்த கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தில் இணைய வேண்டும் என்று ஆசைப்படுறேன். குறிப்பாக கிறிஸ்தவர்கள். எதற்காக அப்படின்னாக்கா, கிறிஸ்தவத்துக்கு உள்ளவர்களுடைய சாதி ஒழிவதற்காக வேண்டியே இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்தில் எல்லாரும் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 10,000 பேராக மாறுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டாலின் ஐயா கிட்ட போயிட்டு இந்த சாதியற்றவர்களுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும், அந்த சாதியை நாங்கள் அந்த ஒரு குழுவை நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை வேணால் நீங்கள் ஒரு சாதியை வச்சுக்கோங்க, இந்த சாதியற்றவர்கள்னு வேணால் ஒரு சாதியை வச்சுக்கோங்க, அந்த சாதி டெவலப் ஆகும்ல. ஏன்னா யார் வேணாலும் இந்த சாதிக்கு வரலாம். நீங்கள் இப்போ நாடாருங்கிற சாதிக்கு யாரும் போக முடியாது. பல்லர், நான் ஒரு பிராமின் திடீர்னு பறையராக மாற முடியுமான்னு கேட்டாக்கா அது சர்டிஃபிகேட்லாம் அஃபிஷியலி நாட் பாசிபிள். ஆக்சுவலி இல்லை, இப்போ ப்ராக்டிக்கலாகவும் நாட் பாசிபிள் ஆக்சுவலி. ஒரு 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 பல்லர் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடியவர் ஒரு முதலியாராக மாற முடியுமா, அஃபிஷியலாக முடியுமா அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ முடியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கலரில் இருக்கிறீங்க, ஒரு டோன், ஸ்கின் டோன் ஒரு கலரில் இருக்குது, இந்த கலரை மாற்ற முடியுமானா முடியாது. அப்படின்னா அதை வச்சு எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது. அவன் பாடுறான், என்ன காக்கா கருப்பாக இருக்கான் பாருனா, நோ, அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா கலர் அதுவும் ஒரு கலர் தான். அந்த கலர் அவனால் மாற்ற முடியாது. நீ சொல்கிறேங்கிறதுக்காக வேண்டி அவன் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் நீ அப்படி யாரையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அழகு கலரில் இல்லைல்ல, நம்மளுடைய பார்வையில் தான். இப்போ இப்படி பேசும்போது அந்த மக்கள் எப்படி, ரிஜிடான மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒரு காலத்தில் ஃபெலிக்ஸ் பிரதர், ஒரு காலத்தில் மக்கள் என்ன வெறுத்தவர்கள் எல்லாம் இப்போ என்ன விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை ஒரு காலத்தில் விரும்பி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இது தீவிரம் அடைஞ்சதுக்கு பிறகு என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ தான் புரியுது அவங்க மனசுக்குள்ளே என்ன சிந்தையோடு இருக்கிறாங்கிறது புரியுது. அண்ட் ஐ எம் ரியலி நாட் பாதர்ட் அபவுட் ஆல் திஸ் பீப்புள். இவங்க விரும்புவோர், அதாவது போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், நான் என்ன செய்யணும்னு இறைவன் பணித்திருக்கிறாரோ அந்த பணியில் நான் ரிஜிடாக இருக்கேன். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இறைவன் ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க? 1997 இந்த ஊழியம். இப்போ எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியும்? மேபி 23 இயர்ஸ். இந்த 20 ஆண்டுகளில் உங்களை மாதிரி ஊழியம் பண்ணுறவங்களாம் எந்த அளவுக்கு பொருளாதார நிலைமையில் உயர்ந்திருக்கிறாங்க? நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க? எனக்கு பொருளாதார நிலையில் உயர்வதற்கு இந்த ஆன்மீகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும்ங்கிற ஆசை ஒரு அணு அளவு கூட என்கிட்ட கிடையாது. கடவுளுக்கு பேரை சொல்லி பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நான் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் துபாய். நான் இங்கே வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்னென்னா, இந்த சர்டிஃபிகேட்டு நான் இனிமேல் இந்த உலக வேலையை செஞ்சுக்கிட்டு பண்ணாமல் நான் முழு நேரமாக இறைப்பணி செய்து அதில் யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த காசை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய வேலையை செய்வேன். ஆனால் இப்போ என் பையன் MBBS படித்து முடிச்சிருக்கிறான். இது MD அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிலிப்பைன்ஸில், அந்த கோர்ஸ் பண்ணி முடிச்சிருக்கிறான். அதுக்கான செலவுகள் எல்லாம் யாராவது ஒரு ஆள் எங்கிருந்தாவது கூப்பிடுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு, நான் இன்ஸ்பயர்டு, ஐ வாண்ட் டு சென்ட் இட் டு யூ அப்படின்னு. எப்படியாவது அந்த காசு வந்துடும். என் பையனும் படித்து முடிச்சாச்சு. அதான் இப்படி தான் எல்லா பாஸ்டருக்கும் காசு வருது. இல்லை, அந்த காசு இப்போ என் பையனுக்கு கொடுத்தாங்க பாருங்கள், அந்த காசு அவன் படித்து முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு எனக்கு காசு வரல. நான் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கடவுளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் தேவைகளுக்கு உங்களை பிச்சைக்காரனை விட மாட்டார். நீங்கள் ஃபுல் டைமாக இருக்கிறீங்க பாருங்களேன், உங்களை பிச்சைக்காரனை விடவும் மாட்டார். ஆனால்
ஒரு ஊழியக்காரனா அவன் பிச்சை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இறைவன் யார் மூலமாயாவது உங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு காக்கா உங்களுக்கு சாப்பாடை கொண்டு போடும், அது வழியாக அதை ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதுக்காக கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுக்கிட்டு வாசலில் இருக்கக்கூடிய யாருக்கும் கொடுக்காம, தட் இஸ் ராங். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் ஆன்மீகவாதிகள் எல்லாருக்கும் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல விரும்புகிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு சொன்னால் நம்பாதவன் என்ன பிச்சை எடுக்கிறானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ நீண்ட ஆயுசோடு இருப்பாய்ன்னு சொல்கிறோமே, நான் கேட்குறேன், கர்த்தரை தொழுதால் நீண்ட ஆயுசோடு இருப்பாய் என்று கலைஞர் கருணாநிதியிடம் சொல்லியிருக்க முடியுமா? அவர் கர்த்தரே நீண்ட ஆயுத்தோட இல்லையே. ஆமாம், அவரே 33 வயசில் அவரே கொண்டுட்டாங்களே. ஒருத்தன் சொல்கிறான், சார் உங்கள் கடவுளே போட்டு சொல்லிட்டாங்கோ, உங்களையெல்லாம் விடுவாங்களா, மண்டை பத்திரம் சார் அப்படின்னா ஒருத்தன். அப்போது அது என்னென்னா அவ்வளோ தூரத்துக்கு கிறிஸ்டியானிட்டியை புரிஞ்சு வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய உயிர் பாதுகாப்புக்காக வேண்டி எல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் ஒருத்தன் வர்றான் அப்படின்னா செத்துப்போன இரத்த சாட்சிகள் எல்லாம் மடையர்கள்ன்ற மாதிரி ஆகுது. நான் ஏன் உயிர் பாதுகாப்பு ஆரம்பத்தில் நம்ம எது கேட்டாலும் குழந்தைக்கு வாங்கி கொடுப்போம் இல்லை, ஒரு பலூன் வாங்கி கொடுக்குறோம், எதுக்காக அந்த பலூன் தேவைன்னா கேட்கவே மாட்டோம். 5 ரூபா 10 ரூபா கொடுத்து பலூனை வாங்கி கொடுத்துருவோம், அவன் அது ஊதிக்கிட்டே இருப்பான். அது அவனுக்கு அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களை ஆரம்ப ஸ்டேஜில் காட் எல்லாம் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு உட்காந்துட்டு அதிலேயே இந்த பிபி ஊதிட்டே ஒருத்தன் 90 வயசு வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காம்னாக்கா சம்திங் ராங் வித் ஹிம். அந்த சாக்லேட் போடுறதும் அந்த பபிள் கம் அதே வச்சுக்கிட்டு அந்த பொம்மை வச்சுக்கிட்டே 90 வயசு வரைக்கும் யாரை விளையாடிட்டு இருப்பாங்களா? விளையாடக்கூடாது. மேலானவைகளை பற்றி யோசிக்கணும்னு இறைவன் எதிர்பார்க்குறாரு. ஸோ பொது வாழ்வுன்னு வந்துட்டாலே நமக்கு என்ன தேவையோ இறைவன் கொடுப்பார். நான் வந்து என்னுடைய ஃபுல் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே, இன்னும் சொல்லப்போனா டு பி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஐ டோ டவுன் மை சர்டிஃபிகேட். என்னுடைய இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு குப்பத்தொட்டில் போனேன். ஷீலாக்கிட்ட, என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஷீலா நான் இனி இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ப்ரே, லெட் அஸ் ஆல் ப்ரே அண்ட் காட் வில் லீட் அஸ். இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் இல்லை. ஆனால் அதுக்காக நான் கார்லையா வந்தேன்னு கேட்டால் இல்லை, நான் ட்ரெயினில் தான் வந்தேன். நான் இது வரைக்கும் கார் வாங்கலை. என்ன பிரதர், உங்களை விட சாதாரண ஆட்களெல்லாம் கார் வச்சுருக்காங்களே அப்படின்னாங்க. இல்லையே பிரதர், எனக்கு தேவைப்படலைன்னு தோணுச்சுது. இப்போ எல்லாம் ஓலா கார் வருது, எங்கேயோ போகணுன்னா ஓலா கார் வருது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. இப்போ என்னை பொறுத்தவரையில் இந்த வயசில் சைக்கிள் ஓட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பை கார். எப்படி வந்து அரசியல் குடும்ப அரசியலாக மாறிச்சோ, எப்படி வந்து சினிமா நடிகருடைய மகள் ஒரு பெரிய சினிமா நடிகராக மாறுறாங்களோ, அதே மாதிரி இப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அதுவும் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி பிஸ்னஸாக மாறிடுச்சுல. எனக்கு அடுத்தது என் பையனுக்கு அடுத்தது என்னுடைய பேத்திகள், அவங்களுடைய பேரக்குள்ளைங்க, இவங்கெல்லாம் வந்து எப்படி எல்லாருமே வந்து தேவனை சொல்கிற அளவுக்கு நல்லவங்களாகவே அப்படி அது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த நான் சொல்கிறோம் இல்லையா, அன்பு தான் பிரதானம்ங்கிறது கற்பிக்கப்படவில்லை. பாட்டு பாடுறாங்க, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அப்படின்னு சிஎஸ்ஐ சர்ச்சில் பாட்டு பாடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை உள்கிரகித்திருப்பார்களானால் தங்களுக்கு என்று எதையும் சேர்த்து வைக்க மாட்டார்கள். அதை வந்து இது நம்ம இன்னொன்று இதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க, ஊழியக்காரங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவருடைய கலெக்ஷன் அதில் இருக்குது, அவருடைய கட்டிங் அதில் இருக்குது இல்லையா, அதனால் யார்ட்டையும் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் நாம் தான் இது இனி அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த திருச்சபையை கொண்டு போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த ரிஜிட் சமூகத்தில் இப்படி ஒரு மக்களை வந்து கிறித்துவத்தில் இருக்க மக்களை சாதியற்றவர்களாக மாற்ற முடியும்? நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக என்னுடைய இயக்கம் வளராமல் இருந்தாலும், இந்த கொள்கை மற்றவங்கள்ட்ட போய் சேராமல் இருந்தாலும், ஒரு பெருங்கூட்டம் மக்கள் இதை பார்த்து விழிப்புணர்வடைந்து எனக்கு சாட்சி சொல்கிறாங்க. நான் வந்து உங்கள் காணொளிகளை பார்த்தது பிறகு தான் சாதி மறுப்பு திருமணம் செய்தேன் அப்படின்னு ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக போன வாரம் ஒரு கல்யாணம் நடந்திருக்குது கரூரில். ஒரு பொண்ணு, அவங்க பாஸ்டர், அந்த பாஸ்டர் வந்து நம்முடைய இயக்கத்தில் இருக்கிறாரு. அவர் நல்ல பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன முதிர்ச்சியுடையவர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து வரதட்சணை எல்லாம் ஒன்றும் பேசப்படாத டாபிக், வரதட்சணைக்கும் சாதிக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு கூட்டம் மக்கள் புறக்கணித்தாலும் இன்னொரு கூட்டம் மக்கள் நல்ல அறிவார்ந்த பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த அதாவதுங்க மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க சாதி பார்க்க மாட்டாங்களா. அம்பேத்கர் சொன்னார், ஒற்றுமையாய் ஒருதாய் பிள்ளைகளாய் வாழ வேண்டிய மக்களை மேல் ஜாதி என்றும் கீழ் ஜாதி என்றும் பிரித்ததே கடவுளானால் அப்படிப்பட்ட கடவுளை என் கடவுளாக ஏற்றுக்கொள்ள தன்மானமும் மனிதநேயம் உள்ள என் இதயம் மறுக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த கடவுள் மறுப்பு கொள்கை ஏன் வந்தது அப்படின்னா, கடவுள் மறுப்பு கொள்கை வந்தது காரணம் என்ன? கடவுள் உண்டுன்னு சொல்கிறவனுக்கு உள்ள ஜாதி இருக்கிறதுனால தான் கடவுள் மறுப்பு கொள்கை வந்ததுங்கிறது என்னுடைய அதானே பெரியா சொல்கிறாரு. அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், சார் டு யூ பிலீவ் இன் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, ஐம் சாரி சார், ஐ டோன்ட் ஈவன் பிலீவ் இன் காட் அப்படின்றாரு. நீங்கள் ஏன் காடை நம்புறதில்லைன்னு கேட்டாக்க, சார் நான் காடை நம்பினா ஜாதியும் சேர்த்தே நம்ப வேண்டியிருக்கும், அதனால் நான் காடை நம்புறதில்லை சார் அப்படின்னு.
அப்போ உடனே நான் சொன்னேன், இல்லையே சார், நான் ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னு. என்கிட்ட, யாருப்பா நீ எங்கேருந்து வந்திருக்கிறாய்? அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடவுளை நம்பிக்கிட்டே சாதி மறுப்பை பற்றி ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படி யாரும் பேச மாட்டாங்களே. அப்படியே ஒரு சாதி மறுப்பு கல்யாணம் நடந்தாலும் அந்த பொண்ணோ அந்த பையனோ ஏதோ ஒரு மேபி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களே தவிர பெற்றோருடைய ஆசீர்வாதத்தால் நடந்த கல்யாணமானு கேட்டால் எஸ், என்னுடைய கல்யாணம் எங்கள் அப்பா அம்மா மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதத்தோடு நடந்த சாதி மறுப்பு திருமணம். எனக்கு சாதி மறுப்பு கொள்கை எனக்குள்ளே வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அம்பேத்கருடைய கன்வர்ஷன். அவர் ஏன் இயேசுக்கிட்ட வரல? இதில் கொஞ்சம் பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இவருக்கு மற்ற மதத்து மக்களை எல்லாம் கிறிஸ்டியனாக மாற்றணுங்கிறதுல இவருக்கு ஆர்வமே கிடையாது, இவர் எதுக்காக அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்தாரோ அதுக்கு அந்த வேலை இவர் செய்யலை, சும்மா கிறிஸ்தவனை நோண்டிட்டு கிடக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா, மற்ற மதத்து மக்களை வெளியே அவங்கள உள்ளே கொண்டு வரணுங்கிற ஆர்வம் இல்லாதவன் அல்ல. அந்த வார்த்தை வேதாகமத்தில் சொல்லப்பட்டதன்படி நான் செய்ய வேண்டும் என்று தான் இங்கே வந்தேன். இங்கே பிராமின்ஸுடைய மத்தியில் நீங்கள் வேணால் சேரியில் போய் மாற்றிட்டு இருக்கீங்களே, அதை அந்த மாதிரிலாம் மாற்றாதீங்க, நீங்கள் பிராமின்ஸ் கிட்ட போங்க. நான் பிராமின்ஸ் கிட்ட போகும்போது ஒரு பிராமணர் என்கிட்ட கேட்குறாரு, சார் நான் பிள்ளையாரையும் பெருமாளையும் கும்பிடுறேன், பிள்ளையாரையும் பெருமாளையும் கும்பிடக்கூடிய எங்ககிட்ட இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு வாழ்வியல் சிறப்பு இயேசுநாதரை கும்பிடக்கூடிய உங்கள்கிட்ட தான் சார் இருக்குதுன்ற மாதிரி எதனா ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் சார். நான் இப்போ எங்கள் ஃபேமிலியாக கிறிஸ்டியனாக மாறிடுறேன் சார். எதை சொல்கிறதுக்கு என்கிட்ட இருக்குது? ஒரு பாயிண்ட்டு கூட கிடையாது சார். நீங்கள் ஜாதி வரி பிடித்தவர்கள், நாங்கள் ஜாதி உணர்வற்றவர்கள் சொல்ல முடியுமா என்ன? இருக்குதே. பெரிய பெரிய பாஸ்டர்ஸை ஜாதி பார்க்குறாங்களே, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் தலைவர்களே ஜாதி பார்க்குறாங்களே இல்லையா? பாஸ்டர் டி மோகன் அப்படின்றவர் ஜாதி உணர்வாளர் அப்படின்ற விஷயம் அவருக்கு கீழே அநேக பாஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சு அந்த அனுபவித்து அதனால் பாதிக்கப்பட்டு என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப்புக்காக யாராவது போனாங்கன்னா முதல்ல அவர் கேட்குற கேள்வி, நீ என்ன ஆள் அப்படின்னு கேட்பார். இந்த போன மாதம் ஒரு தம்பி ஆப்ரஹாம் பால் அப்படின்னு ஒரு பாஸ்டர், ஒரு தம்பி அவர் என்கிட்ட சொன்னார், இப்படி பாஸ்டர் என்கிட்ட கேட்டார் அப்படின்னு. அப்போ சாரி தம்பி, இது கேள்விப்பது ரொம்ப துக்கமாக இருக்குது, நம்ம களத்தில் நின்று போராடியாக வேண்டும், கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன், தைரியமாக சொல்லு. எனக்கு எங்கள் அப்பா ஒரு குறையும் வைக்கலை. நான் இன்னைக்கு வரைக்கும் பிச்சைக்காக வேண்டி நான் போகவும் இல்லை, மற்ற வேலை செய்கிறதுக்கு நான் போயிட்டு என்னுடைய டைமை நான் இங்கேருந்து அங்கே நான் கொடுக்கவே இல்லை. நான் இந்த வேலையை மட்டும் தான் செஞ்சிட்ருக்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு எந்த குறையும் வைக்கலை, உன் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்குது, நீ கவலைப்படாத. அது ஒரு மிக முக்கியமான விஷயம் இல்லையா? நீ கவலைப்படாத, நீ தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியம் இது மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு ஊழியம். பாதியில் கொஞ்சம் பேர் விட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் அப்பப்போ கூப்பிட்டு பேசுனால தான் உற்சாகமாக இருக்குதுண்ணே, ஏன்னா பாஸ்டர்ஸ்லாம் முறைகிறாங்கண்ணா அப்படின்றாங்க. அதனால் பாஸ்டர்ஸை பார்க்காத, பாஸ்டர்ஸை நியமித்த இறைவனை நோக்கி பார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.